ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ரொம்ப அழகான ஒரு இடம் சரம்பன். உச்சரிப்பு கரெக்டா இருக்கா? சரம்பன். ஸோ மெலக்கா கோவர்தன் மாதிரி இருந்தது. அப்புறம் ஸ்பிரிங்கில் விருந்தாவன் மாதிரி இருந்தது. சரம்பன் ஜெகநாத் மந்திர் மாதிரி இருக்கு. மாயாப்பூர்ல ஜெகநாத் மந்திர் பார்த்துருக்கீங்க இல்லையா? எவ்வளவு பேர் மாயாப்பூர் ஜெகநாத் மந்திர் போயிருக்கீங்க? ராஜாப்பூர் சேம் இப்படியே தான் இருக்கு. இதே மாதிரி ஜெகநாத் கொஞ்சம் அழகா பெருசா இருப்பாரு. இதே மாதிரி ஹால். அந்த நம்ம மாயாப்பூர் ஜெகநாத் போயிட்டு வந்தோம்னா இங்க இந்த இடமும் அதோட வேற வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்கு. தட் இஸ் திங். அதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. ஸ்ரீ ராம் வன மந்திர். தட் இஸ் பவர் ஆஃப் பியூர் டிவோட்டி. ஒரு தூய பக்தருடைய பார்வை அப்படிதான் இருக்கு இல்லைங்களா? வெரி நைஸ். ஸோ பாருங்க, குரு மகாராஜுக்கு இது ராமருடைய ரிலேட்டட் இருக்கு. அப்கோர்ஸ் ராம பகவான் கிருஷ்ணரோட எக்ஸ்பான்ஷன் தான். எனக்கு இங்க வந்தப்ப என்ன ஒரு அனுபவம் கொடுத்தது, இந்த ராஜாப்பூர் ஜெகநாதோடைய ஃபீலிங் இருக்குது. ஹரே கிருஷ்ணா. சரி, இங்க எவ்வளவு பேர் 16 மாலை ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? 16 நோன் சாண்ட் பண்றவங்க எவ்ரிடே? ஆல்மோஸ்ட் எல்லாரும். வெரி குட். எவ்வளவு பேர் தீட்சை எடுத்திருக்கீங்க? தீட்சை எடுத்து எல்லாரும் ஆல்மோஸ்ட். தீட்சை எடுக்கணும்னு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த சத்சங்கத்துல குரு சிஷ்ய பந்தம், குருவுக்கும் சீடருக்கான உறவு, எந்த சமயத்துல ஒருத்தர் குருவை நிராகரிக்கலாம், எப்ப நம்ம குருவை ரிஜெக்ட் பண்ணலாம், குரு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, ஆன்மீக குருவானவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, ஆன்மீக குருவுடைய குவாலிபிகேஷன், அவருடைய மனோபாவம் என்ன, சீடருடைய தகுதி என்ன, எந்த மாதிரி சீடர் குருவுக்கு பிரியமானவர், இந்த மாதிரி சில டாபிக்ஸ் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா நம்ம இந்த குரு சீட பந்தம்ங்கிறது ஏதோ ஒரு யதார்த்தமா நடந்ததாவோ இல்ல தற்செயலா நிகழ்ந்ததோ, குரு சீட பந்தம்ங்கிறது ஒரு தற்செயலா நிகழ்ந்ததோ இல்ல ஏதோ ஒரு சரி எனக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாரு அப்படின்னோ இல்ல. அது நித்தியமானது. குரு சிஷ்ய பந்தம் நித்தியமானது. எமிதே பிரம்மாண்டே பிரமிதே கோனா பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதை பக்தி லகாமி. இந்த ஜீவாத்மாக்களே நாம எவ்வளோ பிரம்மாண்டங்களா போயிருக்கோம். நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம் இப்பதான் நம்ம மலேசியா வந்திருக்கோம். நம்ம மலேசியா மட்டும் இல்ல, பல நாடுகளை பார்த்துட்டோம், பல கிரகங்களுக்கு போயிட்டு வந்துட்டோம். பிரம்மலோகம், சொர்க்கலோகம், பாத்தாள லோகம் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. நம்ம மறந்து போயிட்டு வந்தோம். ஜீவாத்மாவை நாம நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே நம்ம இந்த பௌதிக உலகத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், சுத்திட்டு இருக்கோம். நினைவு கெட்டாத காலம் நம்ம மறந்துட்டோம், அவ்வளவுதான். நம்ம எப்போ பிரபுபாதர் என்ன சொல்றாரு, இந்த உயிர்வாழிகளாகிய நாம எப்ப இந்த பூமிக்கு வந்தோம்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஜீவாத்மாக்கள் ஆகிய நாம எப்போ இந்த ஜட உலகத்தில் வீழ்ந்தோம், எப்போ நம்ம இந்த ஜட உலகத்துல வீழ்ந்தோம்னு யாராலும் சொல்ல முடியாது. அது நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே நடக்குது. நம்ம ஜட உலகத்தில் எப்ப வீழ்ந்தோம், அப்ப வீழ்ந்தவங்க தான் இன்னும் எந்திரிக்கவே இல்லை. அப்ப வீழ்ந்தவங்க தான். இப்படி நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே நம்ம பல கிரகங்களை கடந்தாச்சு, பல யுகங்களை பார்த்தாச்சு. ஆனா எல்லாம் மறந்து போயிட்டோம். அப்போ பகவானுடைய கருணையால குரு கிடைக்கிறாரு, குருவுடைய கருணையால பகவான் கிடைக்கிறாரு. இது ரெண்டுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. எப்படின்னா உங்களுக்கு அழகான உதாரணத்தோட சொல்றேன். எப்படி கிருஷ்ணருடைய கருணையால குரு கிடைக்கிறாரு, குருவுடைய கருணையால கிருஷ்ணர் கிடைக்கிறாரு. நீங்க எல்லாருமே இந்த இதுல பாகவதத்துல துருவ மகாராஜ் சரித்திரம் கேள்விப்பட்டீங்க. துருவ சரித்திரம், துருவ மகாராஜ் ஹிஸ்டரி, துருவ சரித்திரம். துருவ மகாராஜா ஒரு 5 வயசு குழந்தை. துருவ மகாராஜா உத்தானபாத ராஜாங்கிறவருடைய பையன். உத்தானபாத ராஜா ஸ்வயம்பு முனியுடைய பையன். ஸ்வயம்பு முனி பிரம்மதேவருடைய பையன். பிரம்மதேவர் கிருஷ்ணா இருந்து வந்தார். கிருஷ்ணா
கிருஷ்ணாட்டு பிரம்மா, பிரம்மாட்டு சுயம்பு மனு, சுயம்பு மனுக்கு 2 பசங்க, ஒருத்தர் வந்து பிரியவரதா, இன்னொன்னு உத்தானபாத. இந்த உத்தானபாத ராஜாவுக்கு 2 மனைவி. ஒரு மனைவி பேர் சுநீதி, இன்னொரு மனைவி பேர் சுருச்சி. இந்த 2 பேருடைய 2 பெண்களுடைய பேரே அவங்களுடைய குணங்களை சொல்லும். சுருச்சின்னா அவங்களுக்கு பௌதிகத்துல ரொம்ப ஆர்வம், பௌதிக விஷயங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு சுருச்சி. சுநீதி அப்படின்னா அவங்க எப்பவுமே தர்மத்தின் படி நிக்கிறவங்க, பகவானை பக்தை அவங்க. இதுல வந்து சுருச்சியோடைய பையன் வந்து உத்தமா, சுனித்தியோடைய பையன் வந்து துருவா. அப்போ ஒரு நாள் அப்பாவுடைய அந்த அரண்மனையில 2 குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க, உத்தமாவும் துருவாவும். அப்ப அப்பா வந்து ஒரு ராஜ சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு, உத்தானபாத ராஜா. 2 பேரும் போய் அப்பா மடியில உட்கார்ந்தாங்க. அப்ப அங்க இருந்து சுனிச்சி வந்து துருவனை கீழே தள்ளி விட்டாங்க. துருவனை கீழே தள்ளி விட்டு, உனக்கு வந்து உங்க அப்பா மடியில உட்கார்றதுக்கு அருகதை கிடையாது, உனக்கு உரிமை கிடையாது. அப்படி நீ வந்து உன் அப்பாவுடைய அரியாசனத்துல உட்காருனா நீ வந்து ஒருவேளை என்னுடைய வயிற்றுல என் கருவுல வந்தாங்கன்னா அது நடக்கலாம், இந்த பிறவியில் உனக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு அது கீழே தள்ளி விட்டது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாங்க, ரொம்ப கோபமா பேசிட்டாங்க. இது வந்து அந்த குழந்தைய ரொம்ப பாதிச்சிருச்சு. ஏன்னா சத்திரியனுக்கு வந்து அவமானத்தை பொறுத்துக்க முடியாது. அது சத்திரியானாலே அந்த வீரம், ரஜோகுணம், பேஷன். அப்போ துருவா அழுதுட்டே அவங்க அம்மா கிட்ட போனாரு. அம்மா வந்து இந்த தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம், அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க. தெய்வம்னா கடைசியில இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அம்மா தான் குரு. ஏன்னா அம்மா தான் அப்பா யாருன்னு சொல்லி தராங்க. இப்போ இந்த குழந்தை துருவாவுக்கு என்ன பண்றது தெரியல, நேரம் அம்மா கிட்ட தான் போனார். அம்மா என்ன பண்ணணும், இப்போ அம்மா துருவனுக்கு என்னன்னா, அம்மா தானே அப்பா யாருன்னு காமிச்சு கொடுத்தாங்க. அப்ப எங்க அப்பா மடியில உட்காரதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல, என் அப்பாவுடைய ராஜ்யத்துல அமர்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல, அப்ப ஏன் என்ன வந்து இந்த சித்தி கீழே தள்ளி விட்டாங்க? அப்போ சுனித்தி சொன்னாங்க, என்ன பண்றது, அப்பாவுக்கு நம்ம மேல பிரியம் இல்ல. ஆக்சுவலி மாதா பிதா தான் குருவிட்ட கூட்டிட்டு போகணும், குரு தெய்வத்திட்ட கூட்டிட்டு போகணும். அம்மா வந்து அப்பாட்ட அழைச்சிட்டு போகணும், இவர் தான் அப்பா சொல்றது கேட்டுக்கோன்னு. அம்மா வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு கருவியா இருந்தவங்க அம்மா. அந்த அம்மா என்ன பண்றாங்க, நம்ம தந்தை தான் உனக்கு, அவர் தான் வேத வாக்கு, அவர் சொல்றதுதான் வேத வாக்கு, அவர் நீ ஃபாலோ பண்ணணும். தந்தையார் என்ன பண்ணுவாரு, நான் வந்து ஒரு ஆச்சாரியன் உன்னை கூட்டிட்டு போறேன், அவர் சொல்றது நீ பின்பற்றினா நீ இறைவனை அடையலாம். அதான் மாதா பிதா குரு தெய்வம். அம்மா அப்பாட்ட அழைச்சிட்டு வரணும், அப்பா வந்து குருட்ட அழைச்சிட்டு வரணும், குரு வந்து தெய்வத்தை அழைச்சிட்டு போவார். இப்ப என்னாச்சு, துருவனுக்கு அப்பா சரியில்லை, அதனால அம்மாட்ட வந்தாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, இவங்க அப்பா சரியில்லை அப்படிலாம் சொல்லல. இப்போ இந்த ஜட உலகத்துல நமக்கு என்ன பிரச்சனைனா, பெரும்பாலும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எல்லாம் நான் தான் பண்றேன், எல்லாருமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் என் குழந்தைகளை பாதுகாக்கிறேன், நான் தான் என் குழந்தைய பராமரிக்கிறேன், நான் இல்லைன்னா என்ன நடக்கும், அந்த நான்கிற பொய்யா அகங்காரம். அது வந்து சுனித்திட்ட இல்லை. சுனித்தி என்ன சொன்னாங்க, என்ன பண்றதுப்பா, உன் அப்பாவுக்கு நம்ம மேல பிரியம் இல்லை, நம்ம பகவான்கிட்ட தான் பிரார்த்தனை செய்யணும்னு. அப்போ துருவருக்கு பகவான் யாருன்னு தெரியல, ஏன்னா 5 வயசு குழந்தை இல்லையா. அப்போ துருவன் கேட்டாரு, சரிம்மா அந்த பகவான் எங்க இருக்காரு, ஏன்னா துருவனுக்கு போய் கேள்வி கேட்கணும், பகவான்கிட்ட கேள்வி கேட்கணும். அப்ப அம்மா சொன்னாங்க, நிறைய யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் காட்டுல தவம் செய்யறாங்க, அவங்க அந்த இறைவனை உணர்றாங்க, அவங்க அங்க இருக்கிறாங்க, மேபி அவங்க அங்க இறைவனை உணரலாம், அங்க இருக்கலாம், அவரு தவம் செஞ்சா அவர் உணர முடியும், விரதம் இருந்தா அவர் உணர முடியும். யோகிகளும் ஞானிகளும் அவரை தேடி காட்டுக்கு போறாங்க, இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்து போறாங்க, அங்க போய் இறைவன் மேல மனதை ஒருநிலைப்படுத்துறாங்க. இது வந்து அந்த குழந்தையோட மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அன்றைக்கு இரவே ராத்திரியே யார்கிட்டையும் சொல்லாம துருவன் காட்டுக்கு போயிட்டார். நமக்கு வீட்டுல கரண்ட் போனாலே பயமா இருக்கும், யாரையாவது கூட கூப்பிட்டு பக்கத்துல இருக்க கரண்ட் வர வரைக்கும். ஆனா துருவர் வந்து தைரியமா காட்டுக்கு போயிட்டார். போனவர் வழியெல்லாம் கேட்ட, குழந்தை தானே, அதுக்கு என்ன தெரியும், மரம் செடி கொடி எல்லாத்தையும் கேட்டுட்டு போறாரு. அந்த குழந்தைக்கு அவ்வளவு வைராக்கியம். துருவம் அப்படின்னா உறுதி. கிருஷ்ணர் கூட பகவத்கீதை சொல்றாரு இல்லையா, ஜாதுசி துருவம் மிருத்யு துருவம் ஜென்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிகாரத்தை நத்தம் சோசித்து மருகசி. துருவம்னா நிச்சயம், உறுதி. உடல் பெற்ற ஆத்மா வந்து பிறக்கப்பட்டவர் அனைவரும் ஒரு நாள் இறப்பது நிச்சயம், இறந்தவர் எல்லாரும் ஒரு நாள் பிறக்கிறது நிச்சயம்.
தான் துருவா. அந்த மாதிரி உறுதி அந்த குழந்தைக்கு பகவானை பார்க்கணும். அப்போ கிருஷ்ணர் எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கார். எல்லோரு இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். சர்வச்சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேச அர்ஜுன திஷ்டதி. நான் எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்கேன். அப்ப துருவனுடைய ஆர்வத்தை பார்த்து இப்ப துருவன் கிருஷ்ணரை தேடி போறார். ஆனா குருவுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணருடைய கருணை இல்லை. இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணிருக்கலாம், ஓகே இந்த துருவன் வந்து சின்ன குழந்தைதான், இவருக்கு வந்து என்ன பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம், உடனே நான் போறேன், அப்படி வரல. துருவன் கிட்ட ஒரு குரு அனுப்பிச்சு வைக்கிறார். அப்ப என்னாச்சு, கிருஷ்ணருடைய கருணையால குரு வர. அப்போ என்ன அர்த்தம்னா இதுல முதல் இந்த துருவ லீலையில நம்ம நிறைய பாடம் கத்துக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கு பாகவதம் முழுவதுமே, பாகவதத்தில் இருக்கிற எல்லா சரித்திரங்களும் கதைகளும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான பாடம். நம்ம சில நேரம் கதைகளை மேலோட்டமா படிச்சுட்டு போயிடும். துருவருடைய கதை எல்லாருக்குமே தெரியும். எல்லா குழந்தைகளுக்கும் கூட துருவருடைய கதையில துருவ மகாராஜ் சின்ன குழந்தை, அவர் காட்டுக்கு போனாரு, தவம் பண்ணாரு, கிருஷ்ணரை பார்த்தாரு, ஈஸியா சொல்லிடலாம். 5 நிமிஷத்துல இந்த கதை, 2 நிமிஷத்துல இந்த கதையை சொல்லிடலாம். பட் அந்த கதைக்கு பின்னாடி இருக்கிற தத்துவங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அது நம்ம வாழ்க்கைக்கு பகவானால் கொடுக்கப்பட்ட அற்புதமான பாடம். பாகவத்துக்கு ஒரு ஸ்டோரியும் வந்து அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. இப்போ துருவர் வந்து முயற்சி பண்ணதுனால கிருஷ்ணரை நேர்ல வந்திருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் முதல்ல நேர்ல வரல. ஏன்னா துருவர் வந்து ஆர்வம் இருக்கு, துருவனுக்கு வைராக்கியம் இருக்கு. துருவனுக்கு கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கு, கிருஷ்ணரை பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கு, கிருஷ்ணரை பார்க்கணும்னு வைராக்கியம் இருக்கு. ஆனா என்ன வழிமுறைன்னு தெரியாது, என்ன வழிமுறைன்னு தெரியாது. இதே சிச்சுவேஷன் தான் நமக்கு எல்லாம். நம்ம எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில பல்வேறு கஷ்டங்கள் வருது. இப்ப துருவனை சித்தி தள்ளி விட்ட மாதிரி நம்மளை யாராவது திட்டிருக்கலாம் இல்லையா, நம்மளை அவமானப்படுத்திருக்கலாம், நம்மளை அவமானப்படுத்தலாம், நம்மளை திட்டலாம், என்ன வேலை நடக்கலாம் நம்ம லைஃப்ல. சிலப்ப நம்ம விரும்பியது கிடைக்காம போகலாம், நம்ம யார் மேல அன்பு வச்சோமோ அவங்க நம்ம ஏமாற்றலாம், நமக்கு ஏமாற்றம் ஏற்படலாம். ஏன்னா இந்த உலகத்துல இதெல்லாம் சகஜம். ஏமாறுபவர்களும் ஏமாற்றுபவர்களும் ஏமாறுபவர்களும் இருப்பது இந்த உலக இயற்கை. ஏன்னா மனிதனுடைய 4 குறைபாடு இருக்கு இல்லையா. என்னென்னது மனிதனுடைய 4 குறைபாடுகள்? தவறு ஏமாற்றக்கூடியவங்க, சீட்டிங், பர்பசிட்டி, கமிட்டிங் மிஸ்டேக், தவறு செய்யறவங்க, மாயில் இருக்கிறோம் இல்ல, பொய் சொல்றது இல்ல, தவறு செய்யறவங்க, ஏமாற்றவங்க, அறியாமையில் இருக்கிறோம். புலன்கள் குறைபாடு. ஜெய ஜெகநாத் சுவாமிக்கு நம் புலன்கள் குறைபாடுடையது. புலன்கள் குறைபாடுன்னு என்னது? காலையில் கூட நாங்கள் பேசிட்டு இருந்தோம். இப்ப கரண்ட் போச்சுன்னா நீங்க என்ன பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. இவ்வளவுதான் இந்த கண்ணோடைய வேல்யூ. இந்த கண்ணோடைய மதிப்பு அவ்வளவுதான். நீங்க இப்ப பவர் போச்சுன்னா நீங்க என்ன பார்க்க முடியாது, நான் உங்களை பார்க்க முடியாது. இந்த மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் பேசுறது கேட்கும், எல்லாருக்கும் கேட்காது. ஸோ இப்படி நம்ம புலன்கள் குறைபாடுடையது. நம்ம தவறு செய்யக்கூடியவங்க இல்லைங்க, நான் வாழ்க்கையில பிறந்திலிருந்து தவறே பண்ணலைங்க அப்படின்னு யாரா இருக்காங்களா? இங்க யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க. நான் ரொம்ப ஹரிச்சந்திரனுடைய ஃபேமிலிங்க, யாரும் ஏமாத்துறதே கிடையாது அப்படிங்கிறது இல்லையா. ஏமாத்தாம இருந்ததும் கிடையாது, தவறு செய்யாம இருந்ததும் கிடையாது. அப்புறம் அறியாம, என்ன அறியாம, நாம யாருன்னே நமக்கு தெரியல. அப்புறம் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், முதல்ல நம்ம யாருன்னே நமக்கு தெரியல. இதனால அப்படிதான் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். நான் இந்த உடம்புன்னு சொல்லிட்டு சண்டை போடுறோம். ஏன் என்ன இப்படி சொன்னேன், ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டேன், ஏன் என்ன சந்தோஷப்படுத்தல, ஏன் என்ன இது பண்ணல, ஏன் என்ன கௌரவப்படுத்தல, இதான் பொய்யாங்க. அப்ப இது அறியாமை, ஏமாற்று, ப்ராப்பர்சிட்டி, புலன்கள் குறைபாடு, மாயைக்கு உட்பட்டவங்க. அதனால இந்த குறைபாடுகள் இருக்கிறதுனால நம்ம வந்து பகவானை நேருக்கு நேரம் பார்க்கிற வாய்ப்பை இழந்துட்டோம். கிருஷ்ணா வேணாம், எனக்கு கிருஷ்ணர் வேணான்னு உதறி தள்ளிட்டு வந்துட்டோம், கிருஷ்ணர் வேணான்னு வந்துட்டோம். அப்புறம் எங்க கிருஷ்ணரை பார்க்கறது? என்ன தகுதி இருக்கு நமக்கு? இப்ப துருவனுக்கு கூட கிருஷ்ணர் என்ன காரணத்துக்காக பார்க்கிறாரு இருக்கு இல்லையா. அவர் உண்மையாலுமே கிருஷ்ணர் மேல அன்பு வந்து போகல, கிருஷ்ண பிரேமத்தினால போல. அவர் கிருஷ்ணரை பார்த்து இந்த கேள்வி கேட்கணும், ஏன் எங்க அப்பாவுடைய அரியாசத்தை உட்கார எனக்கு அதிகாரம் இல்லை, அப்படி என்ன நான் குறைஞ்சு போயிட்டேன், நானும் சத்திரிய குடும்பத்தில் தானே பிறந்தேன் அப்படின்னு கேள்வி கேட்குதான். இன்னைக்கு பல பேர் கோயிலுக்கு வரதே கிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்கறதா, எனக்கு மட்டும் எப்படி பண்ணீங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒரு பொருளுடைய ப்ரோப்பா சொன்னாரு, நாம வந்து என்ன படிச்சது, நாம ஒண்ணு நினைக்கிறோம், கடவுள் ஒண்ணு நினைக்கிறேன்.
இல்லை இதெல்லாமே சொல்லுவாங்க. நான் ஒன்று நினைச்சேங்க, கிருஷ்ணர் ஒன்று நினைக்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஒன்று நினைச்சேன், கிருஷ்ணா ஒன்று நினைக்கிறாரு. அந்த மாதிரி நாம நிறைய நினைக்கலாம், ஆசைப்படலாம். கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, கிருஷ்ணர் என்ன நம்ம கிட்ட விரும்புறாரு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நானே கிருஷ்ணர் வேலைன்னு வந்துட்டேன், அப்புறம் கிருஷ்ணர் என்ன நினைச்சா என்ன விரும்பினா நினைக்கிறேன் இல்லையா? என்னுடைய விருப்பத்தில் அவர் பூர்த்தி பண்ணணும். இப்போ பெரும்பாலும் நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா, கடவுள் வந்து என்னுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணணும். குருகிட்ட போனாலும் குரு நான் விரும்புறதை செய்யணும். குரு விரும்புறதை செய்யறமா, நம்ம பெரும்பாலும் நான் விரும்புறதை குரு செய்யணும்னு நினைக்கிறோம். முடிவு எடுத்துட்டு போய் குருகிட்ட சொல்றது, குரு மகாராஜ் என்ன பிளஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி குரு எதுக்குன்னா அவர்கிட்ட போய் கேட்கணும், குரு மகாராஜ் நான் என்ன பண்ணணும், எப்படி உங்களுக்கு சேவை பண்ணணும். நம்ம முடிவு பண்ணிட்டு குரு மகாராஜ் இது நான் பண்ணலான் இருக்கேன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இதுதான் பெரும்பாலும் நடக்குது இல்லையா? பெரும்பாலும் இதுதான் நடக்குது. அப்போ துருவா என்ன பண்ணாரு, அவர் வந்து இந்த ஒரு கிருஷ்ணரை பார்த்து கேள்வி கேட்கணுதான் போனார். ஆனா அவருடைய முயற்சியும் அவருடைய ஆர்வத்தையும் கிருஷ்ணர் பாராட்டுறாரு. ஏன்னா கடவுளே இல்லைன்னு சொல்றது மத்தியில கடவுளை தேடி போறவங்க நல்லவர்னு சொல்றாரு பகவத்கீதையில கிருஷ்ணா. இந்த 4 விதமான நல்லோர்கள், சதுர்விதா பஜதேமாம் ஜனா சுகிருதனோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானிச்ச பரதர்சபா. 4 விதமா நல்லவங்க. சதுர்னா 4 விதமா நல்லவங்க யாரு? ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி. ஆர்த்தோனா வாழ்க்கையில பிறந்ததுலேருந்தே கஷ்டம், ஒன்னும் நடக்கல, கஷ்டம் தாங்க முடியாது வந்து கையை தூக்கிடுவாங்க, கிருஷ்ணா எப்படியாவது எனக்கு காப்பாத்தி விட்டுருன்னு. அவங்க தான் ஆர்த்தம். ஜிக்யாசுனா கேள்வி கேட்கறது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்ன ஏன் கிருஷ்ணர் இப்படி பண்ணாரு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில எப்படி நடக்குது, ஜிக்யாசு. ஞானி, இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம், பேசாம கடவுள்கிட்ட போயிடலாம். சதுர்வித ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி. கொடுங்க. மலேசியால ஒரு வீடு கட்டிட்டு இன்னொரு வீடு கூட ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு ஒரு கார், என் ஒய்ஃபுக்கு ஒரு கார், டியூஷன் பிள்ளைங்க டியூஷன் போறதுக்கு ஒரு கார், ஸ்கூலுக்கு ஒரு 5-6 கார் விட்டுக்குங்க. கொடுங்க கிருஷ்ணா, எல்லாம் உங்க சேவைக்கு தான். எதுக்குமே கிருஷ்ணா எதுக்குமே கேட்கல, உங்க சேவைக்கு தான். ரத யாத்திரை வரும், ஜெகநாதா உங்களை வந்து ஒரு BMW கார்ல வச்சுட்டு போகணும், நான் ஒன்னும் எல்லாம் கேட்கல, ஒரு சின்ன BMW கார் கொடுத்துட்டா போதும். எல்லாம் ஆடி கார், அமாவாசை கார், ஏதோ ஒரு கார் கொடுங்க, உங்க சேவைக்கு தான் கேட்கிறேன். சமீபத்தில் கூட இந்த நீங்க இதுல எல்லாம் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இதே மாதிரிதான் ஒரு கிறிஸ்டியன் ப்ரீச்சர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நான் கன்னடால போய் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சேன், ஆண்டவர் என் பிரார்த்தனை கேட்டு எனக்கு வீடே இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு வீடு தரேன்னு சொன்னாரு. அவங்களுக்கு வீடே இல்லையா, ஆண்டவர் உடனே நீங்க கவலைப்படாத எனக்கு வீடு தர, அது மட்டும் இல்ல ஆண்டவரே எனக்கு ஒரு கார் வேணும், எந்த கார், ஆண்டவர் எனக்காக ஒரு கார் அனுப்பிச்சு வச்சுட்டாரு, ஆண்டவர் ரொம்ப கருணை உள்ளவர், ஆண்டவரே. இப்படிதான் நாவல் பண்ணிட்டு இருக்க, இப்படிதான் நாவல். கிருஷ்ணன் ஜெகநாதா எதுக்குமே கேட்கல, எனக்கெல்லாம் ஆசையே கிடையாது அனுபவிக்கணும்னு. ஒன்றும் இல்லை, ஒரு BMW கார் தான், உங்களுக்காக வேண்டிதான் கேட்குறேன். ரத யாத்திரை போய் நீங்கள் அந்த பிரபுடைய காரில் போறீங்க, நான் உங்களை காரில் கூட்டிகிட்டு போக வேண்டாமா? எனக்கு ஒரு கார் தந்துட மாட்டீங்களா நீங்கள்? குரு மகாராஜ் வராரு, அவர் எப்படி அவங்கவுங்க காரில் கூட்டிட்டு ஏன் காரில் கூட்டிகிட்டு போக வேண்டாமா? அந்த மாதிரி அர்த்தார்த்தி. ஆனால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் கிருஷ்ணாட்ட வந்து கேட்குறவங்க, கிருஷ்ணரே இல்லைன்னு சொல்றதை விட கிருஷ்ணாட்ட வந்து கேட்குறவங்க நல்லவன்னு சொல்றாரு கிருஷ்ணா. இதில் துருவ மகாராஜ் இந்த கேட்டகரி தான். அவர் ஆரம்பத்தில் வந்து நம்மளை மாதிரி பக்தர் தான், கிருஷ்ணர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும். அவங்க கொள்ளு தாத்தாவோட பெரிய பதவி. துருவ மகாராஜ் கொள்ளு தாத்தா வந்து பிரம்மாவோட ஒரு பெரிய பதவி அடையணும்னு நினைச்சார். அதான் ஒரு டிசைர், அவருக்கு ஆசை இருந்தது. கிருஷ்ணா பார்த்தாரு, இந்த குழந்தை வந்து என் மேல அவ்வளவு வைராக்கியம், என்னை பார்த்தே அவனு பிடிவாதமா இருக்கான், அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு வந்துட்டான். சரி, இப்ப என்ன பண்ணாரு, இவரை வந்து இந்த சரியான பாதை, இறைவனை உணர்வதற்கு, கடவுளை அடைவதற்கு சரியான பாதை வேணும், எல்லாரும் பார்த்துட முடியாது. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, இவர் சின்சியரா முதல்ல கிருஷ்ணா என்ன பார்க்கிறாருன்னா, நம்ம எதுக்காக அவர்கிட்ட வரோன்னு பார்க்கிறாரு. முதல்ல அவர்கிட்ட வரமான்னு பார்க்கிறாரு. கிருஷ்ணா வந்து முதல்ல ஒருத்தர் இங்க வராரான்னு பார்க்கிறாரு. நம்ம கூட எழுதி போடலாம், இந்த இதுல எழுதி போட்டிருப்பாங்க கிறிஸ்டியன்களா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள், அந்த மாதிரி நம்ம எழுதி போட்டோம். ஜெகநாதரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள் இல்லையா? அதுல ஒருத்தர் சொன்னாரு,
என்னன்னா அது இந்த இதில் இப்போ நிறைய வீடியோலாம் வரும். என்ன சொன்னாங்கன்னா, இயேசு வருகிறார் வருகிறார் எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, பாவிகள் கண்ணுக்கு தெரிய மாட்டார். இயேசு வருகிறார் வருகிறார்னா இயேசு வந்துட்டார் போல இருக்கு, அவர் சொல்றதை பார்த்து வந்துட்டார் எல்லாம் நினைச்சிட்டாங்க. அவர் சொன்னார் பாவிகள் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. அந்த மாதிரி அப்ப அவருக்கு அன்னைக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்காரு போல இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தது? ஸோ கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, நம்ம நம்ம அவர்கிட்ட வரமான்னு பார்க்குறாரு. எவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள்ல இந்த 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 தெருவில் கூட நிறைய பேர் போவாங்க வருவாங்க, அதுல யாரோ 1-2 பேர் உள்ள வருவாங்க. அப்படி வர்றக்கூடிய ஆத்மாவுக்கு கிருஷ்ணா என்ன பண்றாரு, ஆச்சாரியர் அமைச்சு வைக்கிறார். எஸ். ஸோ துருவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. துருவனுக்கு உண்மையாலுமே கடவுளை பார்க்கணும்னு ஆர்வம் இருக்கு, அவரை தரிசனம் பண்ணணும், அவரை வந்து பார்க்கணுங்கிற வைராக்கியம் இருக்கு. ஆனா வழிமுறை தெரியல, எதுக்காக பார்க்கணும்னு தெரியல. அவர் ஏதோ பௌதிகமான தேவைக்காக வந்தாரு. அவர் பௌதிகமான தேவைக்கு வந்தாலும் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, இவர் பக்தி தோண்டு பாதிக்கு வந்துட்டார், இவர் கிருஷ்ணரை ஏத்துக்கிட்டார், பகவான் இருக்காரு நம்புறார். ஃபர்ஸ்ட் இதுதான் ஆதோ ஸ்ரத்தா. ஃபர்ஸ்ட் ஆன்மீக வாழ்க்கையின் முதல் படியே ஸ்ரத்தா. பகவான் இருக்காரு நம்பணும், பகவான் இருக்காரு, என் பிரார்த்தனை கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஸ்ரத்தா எப்ப வந்து உறுதியாகும், தத சாது சங்கா, பக்தர் சங்கத்துக்கு வரணும். அப்ப என்னாச்சு, துருவ மகாராஜா வந்து அவ்வளவு வைராக்கியமா இருந்தனால அவர் கிருஷ்ணா வந்து அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. என்ன பண்றாரு, யார் அமைச்சு வச்சாரு, நாரத முனி வந்தார். சோ நாரத முனி வந்தவரும் வந்தோடனே தீட்சை கொடுத்துடல. இன்னைக்கெல்லாம் பாருங்க, குரு நம்மளை தேடி வந்து தீட்சை எடுத்துக்கிறியான்னு கேட்கிறாரு. அன்னைக்கு துருவ மகாராஜா பகவானை தேடி போக வேண்டியிருந்தது, இன்னைக்கு ஜெகநாதரும் தேடி வர்றாரு. அவர் ஜெகநாதபுரியிலிருந்து மலேசியாவில் வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்ப எங்கிருந்து கடல் கடந்து வந்து ஜெகநாதர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. கிருஷ்ணரும் குரு கிருஷ்ண பிரசாத், குருவுடைய கருணை கிருஷ்ணருடைய கருணை கடல் கடந்து வருது. புரிஞ்சுதா? இப்போ நமக்கு என்ன புரியுது பாருங்க, ஜெகநாதர் பூரியிலிருந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு, சரம்பன்ல வந்து உட்கார்ந்துருக்காரு, கடல் கடந்து வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆன்மீக குரு என்ன பண்றாரு, கடல் கடந்து வர்றாரு. முன்னெல்லாம் குருவை தேடி போகணும், கிருஷ்ணரை தேடி போகணும். இப்ப அவங்க தேடி வர்றாங்க, நம்ம போய் ஓடிட்டு இருக்கிறோம். இங்க பிடிச்சிருவாங்களா நம்மள, எங்கேயாவது நம்மளை பிடிச்சிருவாங்களோ நம்ம ஓடுறோம். ஆனா கிருஷ்ணருக்கு ஜெகநாதருக்கு பெரிய கண்ணு, யாரும் தப்பிக்க முடியாது. குருவுடைய கடாட்சம் வந்து அவருடைய கருணை ரொம்ப பெரியது, அதுல இருந்து தப்பிக்க முடியாது. குருவுடைய கருணையிலிருந்து தப்பிக்க முடியாது, ஜெகநாதருடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. நம்ம ஓடவும் முடியாது, ஒளியும் வந்துட்டோம். நம்ம இங்க வந்துட்டோம்னா நம்மளை ஓட மாட்டார் கிருஷ்ணர், ஒளியும் ஓட மாட்டார். அவ்வளவுதான். ஸோ என்னாச்சு, துருவ மகாராஜாவுடைய அந்த உறுதியை பார்த்துட்டு கிருஷ்ணா என்ன பண்ணாரு, நாரதரை வச்சு வைக்கிறார். வந்தவரும் உடனே எல்லாம் தீட்சை கொடுத்தல, துருவனை பரிச்சை பண்றாரு. இவனுக்கு உண்மையாலுமே ஆர்வம் இருக்கா கிருஷ்ணரை பார்க்கணும்னு. துருவ மகாராஜ் நாரதர் சொன்னாரு, துருவா நீ சின்ன குழந்தை, உனக்கு என்ன இப்ப இவ்வளவு அவசரம் கடவுளை பார்க்கணும்னு? அப்புறம் யாரும் உன்னை திட்டினா, உன் சித்தி தானே திட்டினா, உனக்கே இவ்வளவு கோபம் வருது? இப்ப ஆக்சுவலி இதுதானே உண்மை. இப்ப என்னுடைய அம்மாவோ சித்தியை திட்டினா எனக்கே கோபம் வரணும், என் அம்மா தான் சொன்னா எடுத்துட்டு போயிட்டா வேலை முடிஞ்சது. இப்போ உங்க வைஃபே இவர் திட்டினாருன்னா இவரே சீரியஸ் ஆக மாட்டாரு, பிரச்சனை ஆயிடும். அது எதார்த்தமா எடுத்துட்டு போய்க்கிறார் இல்லையா, சரி சொல்லிட்டு போகட்டும், கல்யாணம் பண்ணது பழகி போயிருச்சு இல்லையா, அது மாதிரி பழகிட்டாரு. கல்யாணம் பண்ணது பழகி போச்சு. இது வந்து இந்த உலக இயற்கையை மாற்ற முடியாது, மனைவினா திட்டு தான் செய்வாங்க, திட்டு வாங்கிக்குவோம் இல்லையா, அது மாதிரி எடுத்துன்னு போயிடலாமே. சரியா, என் சித்தி தானே சொன்னா அப்படின்னா வேலை முடிச்சுதா. பட் துருவா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. அப்ப நாரதர் கேட்கிறாரு, நீ உன் சித்தி தான் உன்னை திட்டினா, அதுக்கே நீ சீரியஸா எடுத்துக்கிற? நாரதர் வந்து துருவர் சமாதானம் ஆக மாட்டேங்கிறார். நான் திரும்பி நாரதர் சொல்றாரு, நீ சின்ன குழந்தை, இது ஃபுட்பால் விளையாடுற வயசு, நீ ஏன் கடவுளை தேடுற, நீ போய் விளையாடிடணும், நீ போய் விளையாடுனா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற. சரிப்பா, இந்த காட்டுல வந்து நிறைய யோகிகள் ஞானிகள் ரிஷிகள்லாம் ஆயிரக்கணக்கான வருஷம் தவம் பண்றாங்க கடவுளை பார்க்கணும் கிருஷ்ணரை பார்க்கணும்னு. அவங்களாலே நீ உணர முடியல, நீ எப்படி உணர போற? துருவர் ஒரு 2 வார்த்தை தான் பேசினார். சின்ன குழந்தை தான், ரொம்ப புத்திசாலித்தனமா சொன்னார், நான் வந்து கிருஷ்ணரை பார்க்கணும், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க சுபாவத்தையெல்லாம் மாத்தணும்னு பார்க்காதீங்க, நான் ஒரு சத்திரியன் இல்லையா. இதே தான் நமக்கும் நடக்கும். நாம வந்து ஆன்மீக குருட்ட போய் தீட்சை கேட்கிறோம், நீ வந்து
தூய ஆத்மா வந்தால் தான் தீட்சை கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் தீட்சையை வாங்க முடியாது இல்லையா? ஆன்மீக குரு மட்டும் அப்படி சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து பரிசுத்தமான ஆத்மாவை வாங்க, அப்போ நான் உங்களை சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். அது ஒருபோதும் நடக்காது. அவருடைய கருணையில் தான் நம்ம பரிசுத்தமாக ஆக முடியும். அவருடைய கருணையில் தான் ஆக முடியும். அதனால நாரதர் இங்கே பரிச்சை பண்ணுறாரு. நீ இப்போ எல்லாம் ஒன்று நாள் பார்க்க முடியாது, நீ போயிட்டு வரணும். அவர் சொன்னார், நான் ஒரு சத்திரியா, எனக்கு கோபம் வரத்தான் செய்யும், நான் இந்த கேள்வி கேட்க தான் வேணும், நீங்கள் எனக்கு தெரிஞ்ச சொல்லிக் கொடுங்க, என்னை மாற்றணும்னுலாம் பார்க்காதீங்க, நீங்கள் வழி விடுங்க, நான் தேடிட்டு போகிறேன்னு. அப்போ இந்த வைராக்கியம் உறுதி தான் ஆன்மீக குரு பார்க்குறாரு. பிரபுபார் கூட ஒரு கிளாஸில் சொல்லுவார், நம்ம இயக்கத்தில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய பிரபுபார் வந்து நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி அதுதான் உண்மை, நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட் தான். நம்ம என்னமோ நினைக்கிறோம் தீட்சை வாங்கி பாகவதர் ஆகிட்டு நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம எல்லாம் தீட்சை வாங்கணுன்னே ஆக்சுவலி தீட்சை கொடுக்குற பேர் தாசன் தான். தாசன் தாசி இல்லை, அப்படிதானே? நம்ம பிரபு ஆயிரும், மாஸ்டர் ஆயிரும். மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆரம்பத்தில் நடத்துற மாதிரி நடத்துறீங்க இல்லையா? ஆக்சுவலி நம்ம வந்து இதுதான் அந்த இதுக்கு என்ன சொல்ல வந்தேன், அந்த குரு வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம வந்து தூய்மையான ஆத்மாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம குருகிட்ட வர்றதே நம்ம தூய்மையடையதான். பட் பிரபுபா என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்டுங்கிறார். தேர் அமெரிக்கன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், தேர் ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது பிரபுபார் வந்து இது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக பார்க்குறாரு. இது அதில் மாதிரி 10ஓட பார்வையில் இது வந்து இஸ்கான் இஸ் அன் யூனிவர்சிட்டி. இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். நீங்கள் இஸ்கானை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இஸ்கானை வந்து நீங்கள் ஒரு ஷிப்பாக எடுத்துக்கலாம். நேற்று கூட பாவத்தில் பேசிட்டு இருந்தோம். இஸ்கான் ஒரு கப்பலை எடுத்துக்கலாம். இந்த கப்பல் என்ன பண்ணும், நம்மளை சம்சார சாகரம், பிறப்பு இறப்புங்கிற கடல் வந்து காப்பாற்றும். இஸ்கான் ஒரு யூனிவர்சிட்டியா எடுத்துக்கலாம். இங்க இறை விஞ்ஞானம், கிருஷ்ணரை பற்றி விஞ்ஞானம் கற்றுக் கொடுக்குறார் ப்ராப்பர். அப்புறம் இஸ்கானை வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருக்கோம், ஸ்டூடெண்டோட வேலை என்ன, லேர்ன் பண்றது, படிக்கிறது. இந்த ஸ்டூடெண்ட் ஒரு நாள் டீச்சர் ஆவார், டீச்சர் ஒரு நாள் வந்து குரு ஆவார். இதுதான் சிஸ்டம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்தியில முன்னேற்றம் அடைய அடைய நிறைய பொறுப்புகள் வந்து பகவான் நமக்கு தருவார். அது நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய உறுதி, நம்முடைய வைராக்கியம், பக்தியில் நம்ம முன்னேற்றம் அடைகிற விதம். அப்போ நம்மள ஸ்டூடெண்ட்டை பரிச்சை பண்ணுறதுக்கு டீச்சருக்கு பரிச்சை இல்லைன்னா என்ன ஸ்டூடெண்ட் இல்லையா? நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, பரிச்சையே இல்லைன்னு என்ன ஸ்டூடெண்ட், என்ன படித்தாங்கன்னு தெரியும், ஜெய ஜெகநாத் சுவாமி. ஆனால் உண்மையில் எந்த குழந்தைகளுமே படிக்கிறது பிடிக்காது, பரிச்சை பிடிக்காது. நான் ஒன்றா டெம்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு வைக்கிறேன். ஸோ பரிச்சை யாருக்குமே பிடிக்காது. ஸ்கூலில் போய் விளையாடுறது எல்லாருக்கும் பிடிக்கும். அதே மாதிரி தான் நமக்கு இன்ஸ்டிடியூஷனில் வந்தால் டான்ஸ் ஆடுறது, பிரசாதம் சாப்பிட்றதுலாம் பிடிக்குது. ஆனால் கேள்வி கேட்டால் பிடிக்காது. நீங்கள் எவ்வளோ மாலை ஜெபம் பண்ணுறீங்க, என்ன புக்கு படிச்சிருக்கீங்க, பாகவதம் படித்து முடிச்சிட்டிங்களா, எப்போ தீட்சை வாங்க பஞ்சோ, இதெல்லாம் வேறு கேட்பாங்களா? என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, பிரபு நாங்கள் என்னமோ இஸ்கான்னா வந்து பிரசாதம் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி இங்கே வந்ததுக்கப்புறத்துக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறாங்க. ஸ்கூலில் கூட இப்போ நான் படிச்சதில்லை, இவ்வளவு கேள்வி கேட்குறேன். அது பக்தி சாஸ்திரினா எக்ஸாம் எல்லாம் வேற எழுதிக்கிறாங்களே. நான் என்னமோ பக்தி சாஸ்திரினா உட்கார வச்சு கதை சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். அதில் எஸ்ஐ எழுதுங்கிறாங்க, திறந்த புத்தக தேர்வு. நேற்று வேற ஒருத்தர் கேட்டாங்க, அது என்ன பிரபு திறந்த புத்தக தேர்வு மூடிய புத்தகம்? நான் சொன்ன புக்கை திறந்து வச்சா திறந்த புத்தக தேர்வு, மூடி வச்சா மூடி வச்சு. புக்கை திறந்து வச்சு எழுதுனா திறந்த புத்தக தேர்வு, புத்தகத்தை மூடி வச்சு எழுதுனா மூடிய புத்தக தேர்வு. அவ்வளவுதான். டோன்ட் வரி, சாட் ஹரி, சந்தோஷப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. அது மாதிரி நம்மளாம் ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட் வந்து குரு வந்து டெஸ்ட் பண்ணுவார். அது மாதிரி. ஆனால் ஆக்சுவலி பார்த்தா நமக்கு வைக்கிற டெஸ்ட் எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டெஸ்ட் தான். ஆனால் பாண்டவர்களுக்கு வச்ச பரீட்சை, குந்தி மகாராணிக்கு வச்ச பரீட்சை, திரௌபதிக்கு வச்ச பரீட்சை, சீதா தேவிக்கு வச்ச பரீட்சை, ருக்மிணி மாதாவுக்கு வச்ச பரீட்சை, ஓடியே போயிடுவோம் நம்மெல்லாம். இந்த பக்கம் திருப்பியே தலை வச்சே படுக்குமாரு. நமக்கு சின்ன சின்ன டெஸ்ட் வரும். யாராவது நம்மளை திட்டிடுவாங்க, ஏதாவது குறை சொல்லிடுவாங்க, போய் ஏதாவது பேசியிருப்பாங்க. அதை பெருசாக எடுத்துட்டு ஒரு பூகம்பமே அடிக்கிற மாதிரி போயிடுவோம் இல்லையா? ஸோ குரு நம்மளை பரீட்சை பண்ணுவார். அது எதுக்குன்னா, குரு நம்மளை பரீட்சை பண்ணுறது எதுக்குன்னா, நம்மளை கிருஷ்ண உணர்வில் அடுத்த கட்டத்துக்கு கொடுப்போம். நம்ம கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடையிறதுக்கு தான். அப்போது நாரதர் பரீட்சை பண்ணார். துருவன் ரொம்ப உறுதியாக இருக்கார். நாரதர் சொல்லி கொடுத்தாரு, நான் சொல்கிற மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணால், இந்த பக்தி யோகாவை நீ ப்ராக்டிஸ் பண்ணால் 6 மாதத்தில் கிருஷ்ணரை பார்த்துடலாங்க.
அதே மாதிரி துருவ மகாராஜா 6 மாசத்துல பகவானை நேருக்கு நேரா பார்த்தார். அப்ப என்னாச்சு? குருவுடைய கருணையால், கிருஷ்ணருடைய கருணையால் குரு வந்தார். குருவுடைய கருணையால தான் கிருஷ்ணர் நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சது. அதான் எஸ்ய பிரசாதா பகவத் பிரசாதோ எஸ்ய ஆ பிரசாதா நகதி குதோபி. குருவுடைய கருணையால கிருஷ்ணருடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணையால குருவுடைய கருணை, குருவுடைய கருணை இல்லைன்னா கிருஷ்ணருடைய கருணை இல்லை. அதனால கிருஷ்ணனுடைய கருணையை நாம் பெற வேண்டுமானால் முழுக்க முழுக்க நம்ம ஆன்மீகருடைய கருணையை நம்பி இருக்கணும். ஆன்மீகருடைய கருணை அதுதான் ரொம்ப. ஆன்மீகுரு எப்ப திருப்தி அடைவாரு? ஆன்மீகுரு எப்ப திருப்தி அடைவாருன்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆன்மீகுரு எப்ப திருப்தி அடைவாரு? ராமானுஜாச்சாரியர் இருந்தார் ஸ்ரீ சம்பிரதாயத்தில். ராமானுஜாச்சாரியர், ராமானுஜாச்சாரியருக்கு வந்து ஒரு நாள் அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். ஸ்ரீரங்கம் வந்து இப்போ நமக்கு எப்படி மாயாப்பூர் வந்து வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸோ அந்த மாதிரி ராமானுஜாச்சாரியருக்கு ஸ்ரீரங்கம் வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்கே வந்து என்ன பண்ணார் ராமானுஜாச்சாரியர், ஒரு நாள் திருப்பதி போகலான்னு முடிவு பண்ணார். திருமலையில் போய் பாலாஜி தரிசனம் பண்ணலாம், திருப்பதி போகலாம் அப்படின்னு ராமானுஜர் முடிவு பண்ணார். சரி, ஸ்ரீரங்கத்தில் திருப்பதி போகிறது அப்போல்லாம் நடந்து தான் போகணும், பஸ்ஸில் ட்ரெயின்ல எல்லாம் போக முடியாது, நடந்து தான் போகணும். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட், அப்போ அடர்ந்த காடு. அப்போ இடையில எங்கேயாவது ஓய்வு எடுக்கணும், பிரசாதம் சாப்பிடணும், என்ன பண்ணலாம்? அப்போது திருப்பதி போகிற வழியில், ஸ்ரீரங்கத்துலேருந்து திருப்பதி போகிற வழியில் ராமானுஜாச்சாரியருடைய 2 சீடர்கள் இருக்காங்க போகிற வழியில். ஒருத்தர் வந்து ஒரு ஏழை பிராமணர், வரதாச்சாரியன்னு சொல்லி ஒரு ஏழை பிராமணர், ரொம்ப ஏழை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழியில், போட்டுக்க மாற்று துணி கிடையாது. கணவன் மனைவி ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. கணவர் வெளியில் போகும்போது மனைவி வந்து, ஆக்சுவலி மனைவிக்கு ஒரு உடுப்பு உண்டு, அதை வாஷ் பண்ணி போட்டுட்டா அது காஞ்சது எடுத்து போட்டது தான். நம்மள மாதிரி தான், வீட்டில் ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, புடவையெல்லாம் ரொம்ப கம்மி தான், 2-3 புடவை தான் வச்சுருக்கிறோம். கல்யாணத்துக்கு கொடுத்த பறவையெல்லாம் தானம் பண்ணிட்டோம். போன பர்த்டேக்கு வாங்கின புடவை மட்டும் தான் வச்சிருக்கிறோம். அதுக்கு முந்தின 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புடவை தானம் பண்ணிட்டோம். நான் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். பிரபுஸ் மட்டும் என்ன, ஆஃபீஸ் போகிற ஒரு ஷூவு, வீட்டில் நடக்க ஒரு ஷூவு, ஜாக்கிங் போகிறதுக்கு ஒரு ஷூவு, அதுக்கு ஒரு ட்ரௌசரு, அங்கே ஒரு பேண்ட்டு, இங்கே ஒரு பேண்ட்டு. ஜானாபாய்க்கு ஒரே புடவை தான் இருந்து, அதையும் பாண்டரங்கர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஜானாபாய் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அப்போ என்னாச்சு, இந்த ஒரு ஃபேமிலி வந்து, ஒரு சீடர் வந்து, அந்த மாதாஜியும் பிரபுவும் ரொம்ப ஏழை, ரொம்ப ஏழை பிராமணர்கள். இன்னொருத்தர் வந்து யக்னேஷ்னு ஒரு பெரிய ஜமீன்தார். யக்னேஷ் வந்து அவரும் ராமானுஜருடைய சீடர் தான், பெரிய பணக்காரர். அப்போ ராமானுஜர் கூப்பிட்டாரு. சரி, அந்த ஏழை பிராமணர் வீட்டில் போனால் என்ன பண்ண முடியும், பாவம் அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 சீடரை கூப்பிட்டு, நீங்கள் போய் யக்னேஷ்ட சொல்லுங்க, இந்த மாதிரி ஆச்சாரியர் திருப்பதிக்கு வரப்போறாருங்கிற விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு ஒரு 2 சீடர் அனுப்புறாரு. அப்போ ஏற்பாடு பண்ண சொல்லுங்க, நம்ம எங்க தங்க போறோம், எங்க பிரசாதம் சாப்பிட போறோம், அந்த மாதிரி ஆச்சாரியர் வராருங்கிற தகவலை சொல்லியிருக்க, அவர் பார்த்துக்குவாரு. இந்த 2 சீடர்களும் வந்து, நான் முன்பே சொன்ன மாதிரி அப்போ ட்ரெயின், பஸ்ஸு, புல்லட் கார்லாம் கிடையாது. அப்போ நடந்து தான் போகணும். ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து வந்திருக்காங்க அவங்க கிராமத்துக்கு, திருப்பதி போகிற வழியில். நேராக யக்னேஷோட வீட்டுக்கு வந்தாங்க. யக்னேஷ்ட வந்து இந்த மாதிரி ஆச்சாரியர் வராரு, அது மட்டும் தான் சொன்னாங்க, ஆச்சாரியர் வரப்போறாரு. இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உதாரணம் யோசிப்பாருங்க, குருமாரை இப்போ ஒரு 2 டிசேபிள் வந்து சொல்றாங்க மாயாப்பூர்லேருந்து 2 டிசேபிள் மலேசியா வந்திருக்காங்க. இங்க வந்து செரம்பன்ல வந்து குரு மகாராஜ் சென்டருக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், டாட்டா போடலான்னு ஏற்பாடு பண்ணுவோம். குரு மகாராஜ் இந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, வெளியில ஒரு பெரிய கன்வென்ஷன் ஹால் எடுத்துடலாம், வந்து அந்த எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் கொடுக்கணும், அப்புறம் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அப்புறம் குருவை எப்படி ரிசீவ் பண்றது, எந்த மாதிரி கார் எடுத்துட்டு போகலாம், அவர் எப்படி பிக்கப் பண்ணலாம், யாரெல்லாம் கீர்த்தன் பாடணும், யாரெல்லாம் சேவை, கம்ப்ளீட்டா அதுல நம்ம இன்வால்வ் ஆயிடும். அதே மாதிரி யக்னேஷும் வந்து ரொம்ப தீவிரமா ஏற்பாடு செய்யறாரு. இந்த 2 சீடர்கள் வந்து சொன்ன உடனே ஆனந்தத்துல உடனே மற்ற சேவகர்லாம் கூப்பிட்டு, என் குரு வந்து வரப்போறாரு, இந்த தெருவெல்லாம் அலங்காரப்படுத்துங்க, நிறைய சத்திரங்களை ஏற்பாடு செய்யுங்க, இவ்வளவு தானியங்களை வந்து ரெடி பண்ணுங்க, வரவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் செய்யணும், எல்லா ஏற்பாடும் தடமுடல செய்யறாரு. 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஆச்சாரியன் வராருன்னு தானே சொன்னோம், எப்ப வராருன்னு கூட சொல்லல, ஆச்சாரியன் வரப்போறாருன்னு சொன்னோம், அதுக்கு இவ்வளவு ஏற்பாடு செய்யறாரு. ரொம்ப சந்தோஷமா திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்து ராமானுஜ ஆச்சாரியர் சொன்னாங்க, இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணாங்க. ஆச்சாரியர் கேட்டாங்க, என்னாச்சு போன காரியம்
குரு மகாராஜ் நீங்க வரீங்கன்னு தான் சொன்னேன். குரு மகாராஜ் நீங்க வரீங்கன்னு தான் சொன்னேன். யக்ஞேஷ் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, பெரிய விருந்து ஏற்பாடு பண்றாரு. ராமானுஜர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு சாப்பிட என்ன கொடுத்தாரு? உங்க 2 பேருக்கும் சாப்பிட என்ன கொடுத்தாரு? அது குரு மகாராஜ் அவர் நீங்க வர சந்தோஷத்துல அவர் எங்களை மறந்துட்டாரு, எங்களுக்கு ஒண்ணும் கொடுக்கல, அவர் ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு அதுவே எங்களுக்கு போதுமானதா இருந்தது. இல்ல, நாம அங்க போக மாட்டோம், நாம அங்க போறது இல்ல, நம்ம யக்ஞேஷ் வீட்டுக்கு போக மாட்டோம், நம்ம வரதாச்சாரிய வீட்டுக்கு தான் போறோம். ஏன் வந்திருக்கிற வைஷ்ணவர்கள் உபசரிக்க தெரியாத ஒரு நபர் வீட்டுக்கு நான் ஏன் போகணும்? அதுதான் குருவோடைய மூடு. குருவோடைய மனப்பான்மை என்னன்னா, குரு என்ன நம்மகிட்ட விரும்புறாரு, நம்ம கூட இருக்கிற சக வைஷ்ணவர்கள் எப்படி நடத்தணும். அது நமது ஆன்மீக சகோதரா இருக்கலாம், இல்ல குருவோடைய ஆன்மீக சகோதரர் இனி ஒரு குருவோடைய சீடரா இருக்கலாம். பாரபட்சமே இருக்கக்கூடாது. இவர் அந்த குருமாரோட சீடர், அவர்கிட்ட நான் ஏன் போய் இது பண்ணணும், இவர் ஏன் குரு பாய், நான் விட்டு தான் பேசுவேன். இதுதான் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. இந்த இயக்கத்துல எல்லா குருமார்களும் பிரபுபாவுடைய கட்டளை நிறைவேற்றுறதுக்காக ஒன்றாக தோள் சேர்ந்து பயணிக்கிறாங்க இல்லையா? அப்ப எல்லா குருவும் என்ன விரும்புறாங்கன்னா, அந்த சீடர்கள்லாம் ஒற்றுமையா இருக்கணும். குறிப்பா ஒரு ஆன்மீக சகோதரரும் ஒரு குரு அன்பு பரிமாற்றம் செஞ்சுக்கணும். எல்லாரும் ஒருங்கிணைந்து உற்சாகமாக ஆனந்தமாக சேவை செய்யணும். இதுதான் குரு விரும்புவார். அது மட்டும் இல்ல, வைஷ்ணவருக்கு சேவை செய்வதுதான் பிரதானம். இதுதான் ஆன்மீக குரு விரும்புவார். அப்ப இந்த யக்ஞேஷ் குரு மேல ரொம்ப பக்தியா இருந்தாரு, ஆனா வைணவருக்கு சேவை பண்ண மறந்துட்டாரு. வந்த 2 வைணவருக்கு தண்ணி கூட கொடுக்கல. அந்த குரு வராங்கிற சந்தோஷத்துல மறந்தே போனார். ஆனா ஆக்சுவலி அது மறக்க கூடாது. வைஷ்ணவ சேவையை கனவுல வைஷ்ணவர் இருந்தாலும் எழுந்திரிச்சு சேவை பண்ணணும், மறக்க கூடாது. வைஷ்ணவ சேவை தான் பிரதானம். வைஷ்ணவ சேவைக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரே வழி, என் ஆன்மீக குரு மேல திருப்தி அடைனா நான் சக பக்தர்களுக்கு அன்பா பழகணும், புதிதாக வர பக்தர்களுக்கு அன்பாக வழிகாட்டணும். இப்ப நம்ம இந்த சென்டர்ல தீட்சை வாங்கின பக்தர் இருக்கிறோமா, புதுசா 4 பேர் வந்தா ரொம்ப அன்பா இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க கைட் பண்ணணும். அப்புறம் கூட இருக்கிற சேவை பண்ணக்கூடிய சக பக்தர்கிட்ட நண்பனாக பழகணும், ரொம்ப அன்பா நட்பா பழகணும். சீனியர் டிவோட்டி மூத்த பக்தர்கிட்ட ரொம்ப பணிவாக அடக்கமாக சேவை செய்து அவங்க ஆசீர்வாதம் பெறணும். இந்த மாதிரி நடந்து கொள்ள சீடர் தான் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் அன்பா நடந்துகிட்டு எல்லாரும் ஒருங்கிணைந்து உற்சாகமாக அன்பாக சேவை செய்வது. ஏன் இந்த குரு மகாராஜ் கன்வென்ஷனுக்கு வந்தாரு? ஏன்னா இங்க பக்தர் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சேவை பண்றாங்க, எல்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்க, அது குருவுக்கு சந்தோஷம் கொடுக்குது. எல்லா சென்டர்ல இருக்கிறவங்களும் இல்லையா, அது கன்வென்ஷன் குரு மகாராஜ் அதுக்கு மேடையில் என்ன சொன்னாங்க, மகாவரக பிரபு குரு மகாராஜ் அவர் டாக்டர் கேட்கிறாரு, எப்படி அவர் டிராவல் பண்ணி போனாரு, அவரால் டிராவல் பண்ணவே கூடாது, அவரால் டிராவல் பண்ண முடியாது, எப்படி போனாருன்னு கேட்கிறார். அப்ப குரு மகாராஜ் எவ்வளவு உற்சாகம் இருந்தா பக்தர்கள்லாம் ஒருங்கிணைந்து பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில தான் போய் கலந்து அவங்க உற்சாகப்படுத்தணும்னு. பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க, எல்லா சென்டர்ல இருக்கிற தலைவர்களும் ஒன்னா இருக்காங்க, அங்க இருக்க சேவகர்கள் பக்தர்கள் எல்லாம் ஒன்னா இருந்து அன்பா இருந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றாங்கன்னா அது எந்த அளவுக்கு குரு மகாராஜ் சந்தோஷம் கொடுத்திருந்தா அவர் இந்த நிலையில எழுந்திரிச்சு உட்கார்ந்துருப்பார். குரு மகாராஜ்க்கு அந்த மாதிரி ஒரு தூய பக்தரை தரிசனம் பண்றதே பாக்கியம். அப்புறம் அவருடைய சீடரா இருக்கணும்னா என்ன சொல்றது, பிறந்த பையனை அணைச்சிட்டோன்னு சொல்லலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. வேற ஒரு தகுதி கிடையாது. ஜோக்கியாதா விசாரி கிச்சு நகி பாய் தொமாரா கருணசா. குரு மகாராஜ் எனக்குன்னு எந்த ஒரு யோகியதையும் கிடையாது, உங்க கருணையே நான் நம்பியிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப என்னாச்சு, அந்த வரதாச்சாரியர் வீட்டுக்கு தான் போறேன். இப்ப ஏன் வரதாச்சாரியர் வீட்டுக்கு போனாரு? ஏன்னா அங்க யக்ஞேஷ் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணவே இல்லை. வரதாச்சாரியர் வீட்டுக்கு போனா வரதாச்சாரியர் வழக்கம் போல பிக்ஷை எடுக்க போயிருக்காரு. பிராமணன் தான் ஏதோ பிக்ஷை எடுத்து என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு எளிமையா வரும். மனைவி மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க, இருக்கிற ஒரு புடவை அலசி காய போட்டு உட்காந்துருக்காங்க துணி இல்லாம. ராமானுஜர் சீடர்களோட வந்திருக்காரு, கதவை தட்டுறாரு, வரதாச்சாரியரே, வரதாச்சாரியா, யாருங்க வேணும் உங்களுக்கு? ஆச்சாரியர் வந்திருக்காரு, கொஞ்சம் வெளியே வர முடியுமா, கதவை திறக்கிறீங்களா? ஐயோ ஆச்சாரியர் வந்திருக்காரா, என்னால இப்ப வர முடியாது. ஆச்சாரியர் வந்திருக்காரு, வர முடியாது. ஏன் வர முடியாது? எனக்கு வேற துணி இல்ல, நான் ஒரு துணி தான் வச்சிருக்கேன், அதையும் வாஷ் பண்ணி போட்டுட்டேன், என் பிரபு வெளியில போயிருக்காரு. அப்ப ராமானுஜர் தன்னுடைய சதர் கொடுக்குறாரு, இந்த சதரை உடுத்திட்டு வர சொல்லுங்க. அப்புறம் ஆச்சாரியனுடைய சதரை உடுத்திட்டு பார்த்தா ஆச்சாரிய சீடர்களோட வந்திருக்காங்க.
வீட்டில் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒரு தானியம் கிடையாது, மீல் மேக்கர் கிடையாது, சோயா கிடையாது, கறிக்குழம்பு கிடையாது, நாஸ்லாமா கிடையாது. அப்படின்னா மலேசியா வேணாம், இங்க வந்து செட் ஆகாதுன்னு இந்த சண்டே நமக்கு செட் ஆகுது. அவங்க வீட்டுல ஒரு தானியம் கூட இல்லை. அப்போ அப்போ வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதாஜிக்கு ஒரு நினைவு வந்தது. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு கிராசரி ஷாப் வச்சிருக்கிறவர், ஒரு மளிகை கடைக்காருக்கு வந்து இந்த அம்மா மேலே ஒரு அட்ராக்ஷன். போகும்போது வரும்போதெல்லாம் பேசுவாங்க, நீங்கள் அந்த தரித்திர பிராமணன் கூட என்ன குடும்ப வாழ்க்கிற, நீ என்னுடைய ஆசைக்கு எனக்குன்னா உன்னை நான் வந்து மகாராணி மாதிரி பார்த்துக்குவேன். இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கல, அந்த கடை பக்கமே போக மாட்டாங்க. ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு. இந்த மாதிரிலாம் இவங்க ஹஸ்பண்டி பிரபுட்டையும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அவன் பேசுகிறான் நடந்துக்கிறான்னு ரொம்ப சங்கடமாக இருக்கு. அப்போ இந்த இது நினைவுக்கு வந்துட்டு அவங்க போகிறாங்க அந்த கடைக்கு. அவருக்கு என்ன, இந்த பொண்ணை பார்த்தோன்னே, ஓ இந்த அம்மா வர்றாங்களே, இப்போ ஏதோ நம்ம பேசுனதுல அந்த அம்மா பிடிச்சி போயிட்டு போல இருக்கு. சரி என்னம்மா வேணும் உனக்கு? இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஆச்சாரியர் வந்திருக்காரு, கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் வேணும், நீ என்ன வேலை எடுத்துக்கணும், என்ன வேலை வாங்கி போய் சாயந்தரம் நான் வரேன், எங்கள் ஆச்சாரியருக்கு பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு நான் சாயந்தரம் வந்து உங்களோட விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன் அப்படின்னு. ஆச்சாரியனுடைய சேவைக்காக இந்த உடல் ஆன்மா, எப்போ நம்ம குருகிட்ட தீட்சை வாங்குறோமோ இந்த உடல் நம்ம சொத்து இல்லை, இந்த ஆத்மா நம்ம சொத்து இல்லை, இது பகவானுடையது, இது குருவுடையது, இது ஆன்மீகுருக்கு சொந்தமானது. இது ஆன்மீகுரு எப்போ நம்ம தீட்சை வாங்கிட்டோமோ இந்த உடல் குருவுடைய சொத்து. அதனால இது என்னது கிடையாது. அந்த மாதாஜிக்கு அந்த ஒரு ரியலைசேஷன் இருந்தது, என்னைக்காக இந்த உடல்ல ஒரு நாள் நம்ம விட்டு போக போறோம். இது வந்து வெறும் பச்சிபூதசிய தேகசிய 3 தாது, திரிதாது, கபம், வாதம், பித்தம், இதுதான் இந்த உடம்பு, வேற என்ன இருக்குது இல்லை. அது ஆன்மீக குருவுடைய சேவைக்காக பயன்படுனா போட்டும். குரு மகாராஜ் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு, என்னுடைய ஆன்மா உடல் எல்லாமே அவரு சேவைக்கு தானே. எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய விருந்தே பண்ணிட்டாங்க. வரதாச்சாரியர் பாவம் அன்னைக்குன்னு பார்த்து ஒண்ணுமே கிடைக்காம திரும்ப வர்றாரு. வந்து பார்த்து ஆச்சாரியரும் சீடர்களும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவர் கண்ணெல்லாம் கண்ணீர், என்ன பண்ண போறோன்னு தெரியல. நேராக கிச்சன்ல போனால் இவங்க விருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்குறாரு, எப்படி இதெல்லாம் கிடைச்சது என்ன? அப்போ நான் வந்து சொல்றேன், நீங்க கொஞ்சம் இருங்க, முதல்ல இந்த சமைச்சு முடிச்சிடுறாங்க, எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, முதல்ல சமைச்சு முடிச்சிடலாம், அப்புறம் பேசலாம். எல்லாம் பிரசாதெல்லாம் ரெடி பண்ணி பரிமாறினதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அந்த மளிகை கடைக்கார்ட்ட போனேன், நான் சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து அவர் இந்த மாதிரி ஜாமான்லாம் கொடுத்துருக்காரு, நான் சாயந்தரம் போய் அவரை பார்க்கணும். அப்போ ஒரு கண்ணில் கண்ணீர் வருது. நீ வந்து எனக்கு மனைவியாக கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். என் குரு சேவைக்காக, நம்ம குருவோடைய சேவைக்காக நம்ம இந்த உயிரே தியாகம் பண்ணலாம். என்ன இருக்கு, இந்த உடலை தியாகம் பண்றது எனக்கு, உயிரே அவருக்கு தானே. சரி வா, நான் கூட்டிகிட்டு போறேன், நம்ம போகலாம். பிரசாதெல்லாம் பரிமாறிட்டு சீடர்கள்லாம் ஓய்வு எடுக்கிறாங்க, இவங்க போறாங்க. ஆச்சாரியர் திண்ணையில் உட்காந்துருக்காரு, இவங்க வெளியில போறாங்க. ராமானுஜர் கேட்குறாரு, எங்கே போறீங்க இந்த நேரத்தில்? அப்போ இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்தது. சரி இந்த பிரசாதம் கொண்டு போய் கொடுங்கன்னு ராமானுஜர் பிரசாதம் கொடுத்தாரு. அந்த பிரசாதம் கொண்டு போய் கொடுத்து அந்த அம்மா போனாங்க. அந்த பிரசாதத்தை கையில வாங்கின உடனே அந்த கடைக்காரு சாஷ்டாங்கமா விழுந்துட்டாங்க அந்த அம்மாவுடைய பாதத்தில். என்னையும் இப்போ குருவிட்ட கூட்டிட்டு போங்க, எனக்கும் ஒரு தீட்சை வாங்கி கொடுங்க, நானும் ஒரு சீடராகணும். அதுதான் ஆன்மீகங்களுடைய சக்தி. குருவுக்காக வந்து எப்படிலாம் நம்ம அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தியாகம் பண்ணல. அட்லீஸ்ட் அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணா போதும். பெருசாலாம் ஒன்றும் தியாகம் பண்ணலாம் வேண்டாம். அந்த மாதிரிலாம் குரு நமக்கு பரிச்சை வைக்கிறதும் இல்லை. ஸோ இப்படி சில நேரங்களில் வந்து நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம எல்லாமே யதார்த்தமாக சாதாரணமாக எடுத்துக்கிறோம். நமக்கு கிடைச்ச சம்பிரதாயம் ஆகட்டும், நமக்கு கிடைச்ச குரு ஆகட்டும், நமக்கு கிடைச்ச வைஷ்ணவ சங்கம் ஆகட்டும், இதெல்லாம் சாதாரணமே இல்லை. இதுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடியது இல்லை. சைத்தன்ய மகாபிரபு வந்து ராமநாதர் ராயிட்ட கேட்கிறாரு, இந்த உலகத்திலே ரொம்ப மங்களமான விஷயம் எதுன்னா சாதுக்கள் பக்தருடைய சங்கத்தில் இருக்கிறதாங்க. அதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப மங்களமானது. எது ரொம்ப வருத்தம் தர்றது? பக்தர் சங்கத்தை விட்டு விலகிறது ரொம்ப வருத்தம் தர்றதுங்க. எக்காரத்தை கொண்டு நமக்கு என்ன வேணா நடக்கலாம், எக்காரத்தை கொண்டு நம்ம பக்தர் சங்கத்தை விட்டு விலகக்கூடாது. பக்தர் சங்கத்தை விட்டு விலகிறது ஆன்மீக குருக்கு வந்து ரொம்ப வருத்தம் தரும். என்ன நடந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு அன்போட ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு அன்போட பணிவா சேவை பண்ணி, என்னைக்கு வந்து எல்லாரையும் வந்து நம்மளுடைய ஆன்மீக சகோதராகவும் நம்முடைய வைஷ்ணவர்களாகவும் பார்க்குறோமோ அன்னைக்கு வந்து நமக்கு அந்த எண்ணம்லாம் வராது. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் பார்க்கணும்.
நமக்கு கூட சேவை பண்ற ஒரு பக்தர்களும் பகவானுடைய சேவகர்கள், வைஷ்ணவர்கள், நாம ஜபிக்கிறவங்க, கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க, என்னுடைய ஆன்மீக சகோதரர், என்னுடைய ஆன்மீக சகோதரி, அந்த ஒரு மனப்பான்மை ரொம்ப அவசியம். ஸோ இந்த ஆன்மீக குருவுடைய முக்கியத்துவத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு, அவர் பகவான் தான். சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் தான் ஜெகத்குரு. அவரு பாருங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஈஸ்வர பூரியை சந்திக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் மேல் உள்ள பிரேமத்தை வெளிப்படுத்தவே இல்லை. நீங்க சைத்தன்ய சரிதாமிரதமாகட்டும், சைத்தன்ய பாகவதமாகட்டும், எந்த சாஸ்திரம் எடுத்து படிச்சாலும் சைத்தன்ய மகாபிரபு கயல போய் ஈஸ்வரபூரியை சந்திக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தவே இல்லை. அவர் ஒரு பண்டிதர் மாதிரி தான் நவதீபத்தில் வலம் வந்தார். நவதீபம் முழுவதும் ஒரு மிடுக்கான, ஒரு கத்தறிந்த பெரும் பண்டிதன், ஒரு பாண்டித்யம் உள்ள ஒரு பிராமணர் போல வந்தார். அவர் தன்னுடைய தந்தையாருக்கு வந்து இறுதி சடங்கு பண்றதா சொல்லி கயல போயிட்டு அந்த கயல ஈஸ்வரபூரி சந்திக்கிறார். அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு ஈஸ்வரபூரி, சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபூரியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாரு. சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபூரிக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டு, உங்களை மாதிரி ஒரு தூய வைஷ்ணவரை பார்த்தது என் வாழ்க்கையில் நான் வந்து செய்த பெரும் பாக்கியம். என்னுடைய கயா யாத்திரை பூர்த்தி அடைந்து விட்டது. சைத்தன்ய மகாபிரபு போனது அவங்க அப்பாவுக்கு ஸ்ராத்தா பண்றதுக்கு, அவங்க அப்பா இறந்து போன திதி கொடுக்கறதுக்காக அந்த அன்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு போனதா அவர் சொல்றாரு. ஆனா சைத்தன்ய மகாபிரபு இந்த உலக சட்டத்துக்குள்ள அப்பாற்பட்டவர், ஒரு முழுமுதற் கடவுள். ஆனா சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தனுடைய ரூபத்துல வந்துட்டு, ஒரு மனிதன் ரூபத்துல வந்துட்டு, குருவோடைய தேவை அவசியம் என்ன, ஒரு தூய பக்தருடைய சங்கம் எவ்வளவு முக்கியமானது. அவர் சொல்றாரு, ஈஸ்வரபூரி பிரபுபாதா, உங்களை நான் சந்திச்சதுனால என் அப்பா மட்டும் இல்ல, என்னுடைய பல தலைமுறைகள் மோட்சம் அடைஞ்சதுங்கிற. என்னுடைய பல தலைமுறை வெறுமனே ஒரு தூய பக்தரை சந்திச்சதுனால. நம்ம என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம், குரு வராரு போறாரு, அவரை தரிசனம் பண்ணாலே எவ்வளவு தலைமுறைகள் வந்து நம்ம முன்னோர்கள் மோட்சம் அடைகிறாரு. அப்புறம் நம்ம அப்பாவை பத்தி சொல்றது கிடையாது. இதுதான் மகாபிரபு வந்து ஒரு தூய பக்தரை பத்தி சொல்ற. ஈஸ்வரபூரியை சந்திச்ச உடனே மகாபிரபு என்ன சொல்றாரு, உங்களை நான் தரிசனம் பண்ணதுனால என்னுடைய கயா யாத்திரை முடிவடைஞ்சது, பூர்த்தி அடைஞ்சிருச்சு. என்னுடைய தந்தையார் மட்டுமல்ல, என் வம்சத்துல எண்ணற்ற முன்னோர்கள் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்க, வெறுமனே நான் உங்களை தரிசனம் பண்ணதுனால. அப்போ ஒரு தூய பக்தருடைய தரிசனம், ஆன்மீக குருவுடைய தரிசனம் வந்து, அது தரிசனமே இவ்வளவு அப்படின்னா அவருடைய சங்கத்தை பத்தி சொல்ல என்ன இருக்கு இல்லையா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருவுடைய தகுதி என்னது? குரு ஆனவர் எப்பவுமே வந்து சாஸ்திரத்துக்கு விலகாம, சாஸ்திர விதியை தீவிரமா பின்பற்றக்கூடியவராகவும், பகவானை பக்தராகவும், முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பின்பற்ற, முந்தைய ஆச்சாரியின் அடிச்சுவட்டை பின்பற்றி, இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் மார்க்கருடைய குவாலிஃபிகேஷன். ஆன்மீகருடைய தகுதி என்னன்னா, முந்தைய ஆச்சாரியுடைய கட்டளைகளை தீவிரமா பின்பற்றக்கூடியவராகவும், சாஸ்திரத்தை எப்பவுமே பின்பற்றக்கூடியவராகவும், பகவானை பக்தராகவும் இருக்கும். எப்போ ஒருத்தர் குருவை நிராகரிக்கலாம்? 2 நாளைக்கு முன்னாடி வாமன துவாதசி கொண்டாடணும், வாமனோட அவதாரம். சுக்கராச்சாரியர் வந்து பலி மகாராஜுக்கு உயிர் கொடுத்த ஆச்சாரியர். தேவாசுர யுத்தத்துல ஏறக்குறைய பலி மகாராஜ் இறந்தே போயிட்டார், உடலை விட்டாச்சு. அந்த உடம்ப தூக்கிட்டு அசுரங்கள்லாம் ஓடி வந்தாங்க சுக்கராச்சாரியர்கிட்ட. சுக்கராச்சாரியர் அசுர குல குரு. அவர் தன் தப வலிமையினாலும் மிருத சஞ்சீவிங்கிற மூலிகை எல்லாம் வச்சு எப்படியோ வந்து பலிக்கு உயிர் கொடுத்துட்டார். உயிர் கொடுத்த ஆச்சாரியர் அவர் சொல்றாரு, வந்திருக்கிறது விஷ்ணு, தானம் கொடுக்காத, உன்னை ஏமாத்திடுவாரு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அபகரிச்சிருவாரு. அந்த குருவுடைய வார்த்தையும் மீறி பலி வந்து தானம் கொடுக்கிறார், குருவை நிராகரிக்கிறார். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, குருவை நிராகரிக்கிறவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்கு. யார் வந்து ஆன்மீக குருவை சாதாரண மனிதனா நினைக்கிறாரோ, யார் குருவோடைய கட்டளையை வந்து நிராகரிக்கிறாங்களோ அவங்க நரகத்துக்கு போவாங்க. அர்ச்சே சீலா விஷ்ணு குருசு நரமதி வைஷ்ணவேரே ஜாதி புத்தி. அர்ச்சே சீலா விஷ்ணு, பகவானுடைய விக்கிரகத்தை கல்லோ மரமோ சிலையோ நினைக்கிறவங்க, ஆன்மீக குருவை சாதாரண மனிதனா நினைக்கிறவங்க, வைஷ்ணவர்களை வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்க, இந்த மதத்தை சேர்ந்தவங்க, இந்த இனத்தை சேர்ந்தவங்க. அவர் மலேசிய வைஷ்ணவர், இந்த பெங்காலி வைஷ்ணவர், அவர் ஆட்டோ வைஷ்ணவர், அவர் ஸ்கூட்டர் வைஷ்ணவர். அப்படி இல்லை, வைஷ்ணவர்னா வைஷ்ணவர் தான். அவர் ஸ்கூட்டர் ஓட்டினாலும் வைஷ்ணவர் தான், ஆட்டோ ஓட்டினாலும் வைஷ்ணவர் தான். அவர் ஆட்டோ வைஷ்ணவர், இவர் வந்து BMW கார்ல வர வைஷ்ணவர்லாம் கிடையாது, வைஷ்ணவர் தான். அதனால வைஷ்ணவருக்குள்ள பேதம் காணக்கூடாது,
பகவானுடைய விக்கிரகத்தை சாதாரணமா நினைக்க கூடாது, ஆன்மீக குருவுடைய உடலையும் சாதாரணமா நினைக்க கூடாது. அவர் ஆன்மீக பேரே அவருக்கு ஆன்மீக குரு தான். ஆனா பலி மகாராஜையே சுக்கராச்சாரியர் நிராகரிக்கிறார். சுக்கராச்சாரியர் ஆன்மீக குரு இல்லை, அவர் ஒரு செமனல் குரு, ஒரு குலகுரு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, சுக்கராச்சாரியர் சாஸ்திரத்துக்கு எதிராக இருக்காரு, விஷ்ணு பக்திக்கு எதிராக இருக்காரு. அப்ப எப்ப குரு ஒருத்தர் கண்ணை மூடி நிராகரிக்கலாம்? எப்ப குரு எனக்கு சாஸ்திரத்துக்கு எதிராக அல்லது குரு பரம்பரைக்கு எதிராக முந்தைய ஆச்சாரியருக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதாவோ அல்ல சாஸ்திரத்துக்கு எதிராக பேசுறாரு அல்லது விஷ்ணு பக்தி அல்லது கிருஷ்ண பக்திக்கு எதிராக இருக்காருன்னா கண்ணை மூடிட்டு அவர் நிராகரிக்கலாம். சீடரோட தகுதி என்ன? சீடர் ரொம்ப பணிவா எளிமையா குருவுக்கு சேவை பண்ணும், ஈஸ்வரபுரி மாதிரி. ஏன் சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரி தன் குருவா எடுத்துக்கிட்டாரு? ஈஸ்வரபுரி மாதவேந்திரபுரியோடைய சீடர். மாதவேந்திரபுரி இறுதி காலத்துல ஈஸ்வரபுரி அவர் பக்கத்திலே இருந்து அவரால் எழுந்து நடக்க முடியாது, அவர் படுத்து படுக்கை ஆயிடுவார். அவருடைய பெட்டு, அவருடைய படுக்கையை சுத்தம் பண்ணணும், அந்த படுக்கையிலேயே மலமூத்திரம்லாம் கழிச்சிருவார். அதெல்லாம் சுத்தம் பண்ணி குருவோடைய உடம்பை வண்ணீர் வச்சு கழுவி குளிக்க வச்சு அவருக்கு பக்கத்துல இருந்து பிரசாதம் கொடுத்து அவர் பக்கத்துல இருந்து பாகவதம் வாசிப்பார், சைத்தன்ய சரிதாமிரதம் வாசிப்பார், பாகவதம் வாசிப்பார். அதனால மாதவேந்திரபுரி கிருஷ்ண பிரேமத்தின் சொரூபம். அவர் மாதவேந்திரபுரி இதயத்தில் இருக்கிற பிரேமம் ஈஸ்வரபுரி கிடைச்சது. அவ்வளவு பணிவும் எளிமையும் சேவை. பிரணிப்பாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா, ரொம்ப எளிமையான பணிவான சேவகம். இது அழகான சீடருக்கான உதாரணம். இன்னொரு சீடர் இருந்தார் ராமச்சந்திரபுரின்னு. அவரு குருவுக்கு உபதேசம் பண்ணார். ஏன்னா மாதவேந்திரபுரி படுத்த படுக்க இருக்கும்போது அவர் அழுவர். அவர் கிருஷ்ணர் மேல் ஒரு பிரிவு, அதாவது வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள், அவங்க சில நேரம் கிருஷ்ணனுடைய பிரிவுனால் அழுவாங்க, பிரேமத்தினால. மாதவேந்திரபுரிக்கு அப்பேற்பட்ட ஒரு பரம பாகவதர், ஒரு பிரேம பக்தர். அவர் தன்னுடைய இறுதி காலத்துல கிருஷ்ணரை நினைச்சு அழறார். ராதாராணியுடைய பிரார்த்தனைகளை, கோபிகளுடைய பிரார்த்தனையை செய்யறாரு. ஓ கிருஷ்ணா, நான் எப்போ உங்களை சந்திக்க போறேன், நான் எப்போ உங்களுக்கு சேவை பண்ண போறேன், நான் எப்போ உங்களை பார்க்க போறேன் அப்படின்னு அழறாரு. ஈஸ்வரபுரி பார்த்துட்டு அவரும் அழறாரு. என் குரு மகாராஜ் இவ்வளவு பேர் கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்காரு. இந்த ராமச்சந்திரபுரி அங்க குருவுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஏன் சும்மா அப்படி அழுதுட்டு இருக்கீங்க? உட்காந்து தியானம் பண்ணுங்க, பிரம்மத்தை தியானம் பண்ணாம இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. மாதவேந்திரபுரி கோபம். மாதவேந்திரபுரி அவர் ஒரு உத்தம பக்தர். அவர் ஆனா இந்த சீடருடைய முட்டாள்தனத்தை பார்த்து ஒரு கோபம் அயோக்கிய முகத்திலேயே முடிக்காதுன்ட்டு குருவுக்கு உபதேசம் பண்ணாரு. சில நேரங்கள்ல ஆன்மீக குருகிட்ட போய் நம்ம சில இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமெல்லாம் பேசும். என்னமோ குருவுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அந்த மாதிரி நிறைய சீடர்களாக இருக்காங்க. அங்கே போய் தசு பொசு இங்கிலீஷில் பேசுறது என்னவோ எனக்கு தான் எல்லாம் தெரியும். இல்லை, ரொம்ப மும்புலாக இருக்கும். குரு அங்கே வராரா, தண்ணி நின்று பார்த்து ரொம்ப பணிவோட. நித்யானந்த பிரபு அங்கே நிற்கிறாருன்னா ரகுநாத் தாஸ் கோசம் அங்கே நின்று நமஸ்காரம் பண்ணாரு. எனக்குன்னு அருகதை இருக்கு நித்யானந்த பிரபு கிட்ட போறதுக்கு. குருவுக்கு தெரியுமான்னு பார்க்கலான்னு சோதிக்கிறது, குருவுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலான்னு கேள்வி கேட்கறது, அல்ல எனக்கு எல்லாம் தெரியும்னு போய் கேள்வி கேட்கறது. இல்லை நீங்க கேள்வி கேட்டு குருவை திக்குமுக்காட வச்சிடற, எப்படி சொல்றாரு பார்க்கலாம். இந்த மாதிரி மனோபாவத்தில் குருவை அணுகவே கூடாது. கேள்வி கேட்டு திக்குமுக்காட வைக்கிறது, இல்லை அவருக்கு தெரியுதான்னு பரிச்சை பண்ணலாம், இல்லை எனக்கு எல்லாம் தெரியும்னு போய் காமிச்சிக்கலாம். இதெல்லாம் முட்டாள் சீடனுக்கான அடையாளம். இந்த ராமச்சந்திரபுரி மாதிரி என்னாச்சு, குருவுக்கு அபராதம் பண்ணாரு. வைஷ்ணவர்கள்லாம் அவரை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் குருவுக்கு அபராதம் பண்ணதுனால வைஷ்ணவர்கள் விலக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பகவானுக்கே அபராதம் பண்ணார். சைத்தன்ய மகாபிரபு பிரசாதம் சாப்பிடும் போது அவங்க சொல்லுவார், என்ன ஒரு சன்னியாசி இவ்வளவு சாப்பிட்றாரு இவரு. சைத்தன்ய மகாபிரபு முழு முதற் கடவுள். அதுக்கப்புறம் அவருடைய அறைக்கு போவார். சைத்தன்ய மகாபிரபு அறையில போயிட்டு நிறைய எறும்புகள்லாம் இருக்கும். இவர் என்ன சன்னியாசி, நிறைய பலகாரம்லாம் ஒழிச்சு சாப்பிட்றாரு போல, இங்க எறும்பெல்லாம் போகுதுன்னு அடுத்தது மகாபிரபுட்ட குற்றம் காண முடிச்சார். முதல்ல குருவிட்ட குற்றம் ஆரம்பிச்சது, அப்புறம் பகவான்கிட்ட குற்றம் கண்டாரு, கடைசியில கிருஷ்ண உணர்வு விட்டு வெளியே போயிட்டார். மாயா அப்படி அவரை தூக்கி வெளியே போட்டுச்சு. அதனால எங்க ஆரம்பிக்குதுன்னா, முதல்ல நம்ம வைஷ்ணவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்போம். இந்த வைஷ்ணவர் அப்படி நடந்துக்கிறாரு, அவர் இப்படி நடந்துக்கிறாரு, அவர் அப்படி செய்யறாரு, இப்படி செய்யறாரு. இதை பார்க்கவே கூடாது. நம்ம அவங்ககிட்ட இருந்து இன்னைக்கு நான் சென்டருக்கு போனா, இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போனா, இன்னைக்கு என்னுடைய கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடைகிறதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது,
நல்ல பிரசாதம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். பாவம் எல்லா பக்தர்களும் எவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து கூட பிரசாதம் பண்ணி தராங்க, ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கணும். நல்ல சத்சங்கம் கிடைச்சதா பகவான் நல்ல தரிசனம் பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும். என்ன சத்சங்கம் நடத்தினாங்க, ஆமாம் அப்படிலாம் பேசவே கூடாது. நம்ம வந்து ரொம்ப உற்சாகமாக போய் சத்சங்கத்தில் கலந்துட்டு அன்னைக்கு நமக்கு கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்கு என்ன கிடைச்சதோ சந்தோஷமா எடுத்துக்கணும். குற்றம் கண்டு குறை கண்டு பிடிச்சே பழகிட்டோம், அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு வரும். இது முதல்ல வைஷ்ணவர்கள்கிட்ட கூட சேவை பண்ணக்கூடிய பக்தர்கிட்ட குற்றம் காண்றதை விட்டுறணும். இல்லைன்னா இது அடுத்தடுத்து போகும். அதுக்கப்புறம் குருகிட்ட குற்றம் கண்டுபிடிப்போம், அப்புறம் பகவான்கிட்டே குற்றம் சொல்ல ஆரம்பிப்போம், அப்புறம் கிருஷ்ண பக்தி விட்டே போயிடும். இது அப்படியே என்ன ஆகும், இந்த அபராத மனப்பான்மை இருக்கு இல்லையா, இந்த அபராத மனப்பான்மை அப்படியே நம்ம வெளியே தள்ளிடும். நம்ம கிருஷ்ணாட்டுக்கு ரொம்ப தூரம் கொண்டு போயிடும். சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். நீங்க நமக்கு வந்து நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கருணை வேணும்னு சொன்னா அது ரொம்ப அழகா சொல்லுவாங்க பக்தர்கள்லாம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க திரேதா யுகத்துல ராமச்சந்திர பிரபு, துவாபர யுகத்துல கிருஷ்ணர், கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு. ராமச்சந்திர பிரபு எப்படின்னா, நீங்க தர்மத்தை ஃபாலோ பண்ணா உங்களை ரட்சணை பண்ணுவார். தர்மத்தை நீங்க நம்ம தர்மத்தை காப்பாத்தினா பகவான் நம்மளை காப்பாற்றுவார். அப்படிதான் ராமர். நீங்க தர்மத்தின் வழியில நின்னா ராமர் உங்களை காப்பாற்றுவார், ராமர் அடைக்கலம் தருவார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, நீ தர்மமே பண்ணலாம் பரவாயில்ல, என்ன சரணாகதி பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன், சர்வ தர்மா பரித்தியாச்சு, எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்ன சரணாகதி நான் பாத்துக்கிறேன். சைதன்ய மகாபிரபு இன்னொரு படி மேல போய், நீ தர்மத்தை ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணலாலும் பரவாயில்ல, நீ சரணாகதி பண்ணலாலும் பரவாயில்ல, கையை தூக்கி ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. ஏன்னா மகாபிரபு தெரியும், கலியுகத்தில் ஒருத்தனாலையும் தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியாது. இல்லற தர்மம், கணவர் மனைவி 2 பேர் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்க தர்மத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்றது? அதனால சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, சரி பரவாயில்ல போட்டும், சண்டை போட்டே ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கங்கிட்டு நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்து இல்லற தர்மத்தை ஒழுங்கா பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, சண்டை போட்டே இருந்தா பரவாயில்ல, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா சைத்தன்ய மகாபிரபு வந்து பாபியா இருந்தாலும் மன்னிச்சிருவாரு. ஏன்னா நம்ம எல்லாரும் பாவிகள் தானே, இல்லாட்டி நம்ம எப்படி உட்காந்துருக்கோம், நம்ம எல்லாரும் பாவிகள் தான், மகாபிரபு மன்னிக்கிறாரு. அப்போ பாபி தாபி யதாச்சிலோ ஹரிநாம உத்தாரிலோ தாரா சாட்சி ஜகாய் மதை. நீங்க எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, சைதன்ய மகாபிரபுட்ட வந்து கையை 2 கையை தூக்கி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டா அதை அவர் விடுவிச்சிருவாரு. சாட்சி இருக்காங்க ஜகாய் மதை, அவங்களோட ஒரு மோசமான பாவிகளை பார்க்க முடியாது. அப்படி ஒரு உதாரணம் இருக்கு. அப்போ சைதன்ய மகாபிரபு என்ன பார்க்கிறாருன்னா, கலியுகத்துல இவங்க கலியுக மக்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாது. முதலாவது நான் நீ கிளாஸ்ல பேசிட்டு இருந்தேன், கலியுக மக்களுக்கு தர்மம்னா என்ன நினைப்பாங்க, அம்மா தாயே தர்மம் போடுங்கம்மா, இதுதான் தர்மம். கலியுக மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே தர்மம் என்ன, காலையில வந்துட்டீங்களா அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, அது இல்ல தர்மம். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரேரிதம், கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதான் தர்மம். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்போ, கிருஷ்ணரும் சொல்லிட்டு இருக்காரு சரணாகதி பண்ணு, நம்மளும் தான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு, காலம் தான் போயிட்டு இருக்கு. கிருஷ்ணரும் சொல்லிட்டு இருக்கிறாரு, 5000 வருஷமா சொல்றாரு சரணாகதி பண்ணுங்க சரணாகதி பண்ணுங்க, இதான் வந்துடுறேன் இப்ப வந்துடுறேன் காலம் போயிட்டே இருக்கு. நாமளும் சரணடைஞ்ச பாடு இல்லை. அதான் சைத்தன்ய அவர் பார்த்தா இவங்க யாரும் சரணடைற மாதிரி தெரியல, இவங்களை பேசாம பக்தராக்கி விட்டுலான்னு அவர் வந்துட்டு, இவங்க சரணாகதி பண்ணி அதுக்கப்புறம் பண்றதை விட நான் போய் சாண்டிங் பண்ண வச்சிடறேன், வேற வழி இல்லாம சரணாகதி பண்ணிடுவாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம தர்மத்தை பண்றோமா பண்ணலையா, சரணாகதி பண்ணியிருக்கோமா இல்லையா, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் மகாபிரபு மன்னிக்க மாட்டார். வைஷ்ணு அபராதம் மட்டும் செஞ்சுட்டா மகாபிரபு மன்னிக்க மாட்டார். அந்த ஒண்ணு மட்டும் கவனமா இருக்கு. நான் வந்து ஒரு கிரகஸ்த தர்மத்தை என்னால் ஒழுங்கா பண்ண முடியல, இல்லை நான் வந்து எனக்கு சன்னியாசம் ஏற்றுக்க முடியல, என்னால் எதுவுமே என்னால் தர்மத்தையே சரியா பண்ண முடியல, அது கலியுகத்தில் சகஜம் நான் ஒழுங்கா பண்ண முடியாது, தெரிஞ்சது தானே. சரி சரணாகதியும் சரி பரவாயில்ல போட்டோம், 2 கையும் உயர்த்தி பகவான் சைத்தன்யத்தை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி அவர்கிட்ட விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார். ஆனா அபராதம் செஞ்சுட்டா மகாபிரபு மன்னிக்க மாட்டார். அதனால என்னாச்சு, குருவுக்கு அபராதம் செஞ்சதுனால அவர் கிருஷ்ண உணர்வு மட்டும் விலகிட்டார் ராமச்சந்திரன். அதனால ஒரு சீடன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் ராமச்சந்திரபுரி, ஒரு சீடர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் ஈஸ்வரபுரி. அதனால வாழ்க்கையில குருவுடைய இம்பார்ட்டன்ட்
எனக்கு வந்து இந்த காலத்தில் குரு நம்மளை தேடி வராங்க. நம்ம உண்மையை சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் குருவை தேடி போனாங்க. நரோத்தமதாஸ் தாக்கூரர் வந்து தன்னுடைய குருவை தேடி போய் எங்கள் பெங்கால்லேருந்து விருந்தாவனத்துக்கு வந்து நடந்தே வந்தார். லோகநாத் கோசாமிகிட்ட போய் தீட்சை வாங்கணும்னு சைத்தன்ய மகாபுரு வந்து சொல்றாரு. நரோத்தமதாஸ் தாக்கூர் கனவுல சைத்தன்ய மகாபுரு வந்து சொல்றாரு, நரோத்தமா நீ விருந்தாவனத்துக்கு போ, அங்கே லோகநாத் கோசாமி இருக்கா, அவர்கிட்ட தீட்சை வாங்கிக்கணும். லோகநாத் தீட்சை கொடுக்க முடியாதுங்க, அது தர முடியாது. நரோத்தம் அழற. மகாபிரபு சொல்லியிருக்காரு. அப்போ லோகநாத் சொல்றாரு, மகாபிரபு சொன்னாரா, நீங்க எவ்வளவு தூய பக்தர், மகாபிரபு கூட எல்லாம் பேசுறீங்க, நான் எப்படி உங்களுக்கு குருவா இருக்க முடியும்? நீங்க எவ்வளவு தூய பக்தரா இருந்தா மகாபிரபு கனவுல வந்து சொல்வாரு, மகாபிரபு கிட்ட பேசுவாரு, உங்களுக்கு குருவா இருக்கிற தகுதி எனக்கு இல்லைன்ட்டு, நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்க முடியான்ட்டு. ஆனா நரோத்தம் வந்து பொறுமையா 1 வருஷம் அவருடைய குரு வந்து காலை கடன் போற இடத்துல சுத்தம் பண்ணி, அப்பெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்ல வெளியில போய், அப்பெல்லாம் அந்த டாய்லெட் எல்லாம் கிடையாது, வெளியில தான் போவாங்க, அந்த இடத்த கிளீன் பண்ணி அங்க தண்ணி எல்லாம் வச்சு சுத்தமா நீட்டா வச்சிருப்பாரு. ஒரு நாள் லோகநாத்துக்கு ஆச்சரியம், யார் இதை பண்றாங்க, யார் இதை ஒரு நாள் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பாக்குற நரோத்தம் பண்றாரு. நரோத்தம் வந்து ஒரு ராஜாவுடைய பையன். பெங்கால்ல கேத்தூரி கிராமத்துல சந்தோஷ் கிருஷ்ணதத்தா அப்படிங்கிற ராஜாவுடைய பையன். அவரு இங்க வந்து விருந்தாவனத்துல ஒரு சாது போற இடத்த வந்து டாய்லெட் போற இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. லோகநாத் கேட்கிற, நரோத்தம் ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க சைத்தன்யமா அப்படி கருணை பெற்றவர், நீங்க பிரேமாவதா, சைத்தன்யமா பிரேமத்தின் சொரூபம், நீங்க ஒரு தூய பக்தர், நீங்க மகாபுருடைய கருணை பெற்றவர், நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்க? இப்ப நரோத்தம் சொல்றாரு, உங்களுடைய கருணை இல்லைன்னா இந்த வாழ்க்கை என்ன பிரயோஜனம்? உங்க கருணை கிடைக்கலன்னா நம்ம உயிர் வாழ்றது அர்த்தமே இல்லையே. அதாவது தயவுசெய்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, நம்ம சீடரா ஏத்துக்கங்க. அந்த ஆன்மீகருடைய பாதங்களை வந்து கதறி அலற. அப்படியெல்லாம் குருகிட்ட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் லோகநாத் கோசாமி நரோத்தமருடைய வைராகியத்தை பார்த்து அவர் ஒருத்தரை மட்டும் தன் சீடராக ஏற்றுக்கிட்டார். லோகநாத் கோசாமி ஒரே சீடர் நரோத்தமதாஸ் தான். அதே மாதிரி தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பண்ணார். அவர் அப்பா ஒரு பெரிய ஆச்சாரியர் பக்தி வினோத் தாக்கூர். பக்தி வினோத் தாக்கூர் சொன்னார், நீங்க போய் கௌரகிஷோர் பாபாஜியில தீட்சை வாங்கிக்கோங்க. கௌரகிஷோர் பாபாஜி யாருக்கும் தீட்சை கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காரு. அவர் எப்பவுமே அவர் வந்து பகவான் ராதாகிருஷ்ணர் லீலைகளை நினைச்சு தன்னையே மறந்திருப்பார். நமோ கௌரகிஷோராய சாக்ஷாத் வைராக்கிய மூர்த்தி. அவர் வைராக்கியம் என்னன்னா, யாராவது வந்து அவர் இன்வைட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாராஜ் எங்க வீட்டுக்கு வாங்கன்னா வரமாட்டேன். சரி ரொம்ப கம்பல் பண்றாங்கன்னா நான் வருவேன், உங்க வீட்டு டாய்லெட்ல தான் உட்கார, பரவாயில்லையா? நான் வந்தா நேரா வந்து உங்க வீட்டுல டாய்லெட்ல தான் இருப்பேன், ஹால்ல எல்லாம் உட்கார மாட்டேன். எப்படி ஒரு சன்னியாசி கூட்டு டாய்லெட்ல உட்கார வைக்க முடியும்? யாருமே தயங்குறாங்க. அப்போ ஒரு வைஷ்ணவர் வந்து சொன்னார், இல்ல மகாராஜ் எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும், நான் வீட்டுக்கு வந்தா டாய்லெட்ல தான் போயிருப்பேன். இவர் போய் டாய்லெட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணி எல்லாம் மாத்தி எடுத்து அப்புறம் மகாராஜ் கூட்டு போனார். அவர் நேரா வந்து டாய்லெட்டுக்கு போனார். இன்னொரு பெரிய செல்வந்தர், அவரு பெங்கால்ல ஒரு பெரிய செல்வந்தர், அவர் மகாராஷ்டிரா வந்தாரு. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், உங்களுக்கு தெரியல கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி? 3வது இருக்காரு, இப்படி ரொம்ப வளைஞ்சு உட்காந்துருக்காரு, அவர் தான் கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி. அவர்கிட்ட சொன்னாரு, பாபாஜி நீங்க ஏன் இந்த குடிசையில இருந்து கஷ்டப்படுறீங்க? எனக்கு நிறைய அரண்மனை இருக்கு, ஒரு அரண்மனையில் நீங்க வந்து இருந்துக்கங்க, நான் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி தரேன். பாபாஜி கேட்டார், ஓ இஸ் இட், அப்படியா? அது வந்து எனக்கு அரண்மனைக்கு வர்றதுக்கெல்லாம் சந்தோஷம் தான், ஆனா ஒருவேளை நான் அங்க வந்து எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போய் நான் ஒன்று வெளியே அனுப்பிச்சிட்டா என்ன பண்றது? அதுக்கு பெட்டர் நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ அந்த அரண்மனையில விட்டுட்டு என் கூட வந்து குடிசையில தங்கிக்கணும். அதான் வைராக்கியம். நீ அந்த அரண்மனையில விட்டுட்டு என் கூட வந்து என் குடிசையில தங்கிக்க, நான் 2 பேரும் சாட்டிங் பண்ணலான்னு. அப்படிதான் அவர் என்ன பண்ணுவாராம், இந்த சாதுக்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் ஓடுவாங்க. சாது சொல்றதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எப்பயாவது காலை பிடிச்சி ஆசீர்வாதம் வாங்கி பௌதியத்துல அச்சீவ் பண்ணிடணும். இதான் காலங்காலமா இதுதான் நடக்குது. அப்போ கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி போய் எல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்க, என்ன ஆசீர்வாதமா. அவர் என்ன பண்ணுவாரு, பப்ளிக் டாய்லெட்ல போய் உட்காந்து சான் பண்ணுவார். பப்ளிக் டாய்லெட்டுக்கு போனவங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குன்னு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜென்யூன் பர்சனுக்கு உள்ளே போக முடியாது. ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க வேற வழி இல்லாம அங்க போவாங்க. அந்த பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள போய் உட்காந்து சான் பண்ணிட்டு இருப்பாரு. இல்லாட்டி சில நேரம் கங்கையில மீன் பிடிக்கிறவங்க வந்து இந்த மீனெல்லாம் நறுத்து போட்டுட்டு அந்த படகு ஓட்ட படகு திருப்பி போட்டுப்பாங்க, அதுக்குள்ள போய் உட்காந்து சான் பண்ணிட்டு இருப்பாரு. ஐயோ என்ன இந்த மகாராஜ் கீழே உட்காந்துருக்காருன்னு யாருக்கிட்டே போக மாட்டேன், துர்நாற்றம் வீசுற இடத்துல உட்காந்துருப்பார். அவர்தான் வைராக்கியம். சாக்ஷாத் நமோ கௌரகிஷோராய சாக்ஷாத் வைராக்கிய மூர்த்தி. விப்ரலம்ப ரசம். விப்ரலம்ப ரசானா ராதா கிருஷ்ணன் மேல உள்ள பிரிவை நினைச்சு நினைச்சு அழுவாரு.
அந்த மாதிரி ஒரு பக்தர் அவர். எப்பவுமே ராதாகிருஷ்ண லீலைகள்லயே தன்னை மறந்து இருப்பார். நம்ம கூட அப்படிதான் சாண்டிங் பண்ணும், அப்படியே நம்மளை மறந்து தூங்கிடுவோம். டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நம்ம கூட சாண்டிங் பண்ணுறது அப்படிதான். அப்படியே நிறைய பக்தர்கள் கோல வந்தவனே போயிடுவாங்க. அப்புறம் ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா இந்த ஜனவலத்துக்கு வந்துடுவாங்க திரும்ப. அப்புறம் நம்ம அந்த அவரு பக்தி வினோத் மகாராஜ் சொன்னாரு, பக்தி வினோத் தாக்கூர் நீங்க போய் விமல் பிரசாத் நீ போய் கௌரகிருஷ்ண பாபாஜி தீட்சை வாங்கிக்கோ. இவர் மகாராஷ்டிர போறாரு. மகாராஜ் சொல்றாரு, ஓ விமல் பிரசாத் யூ ஆர் சச் அ ஸ்காலர். விமல் பிரசாத் வந்து அவரு சாதாரண ஆள் இல்ல. பக்தி சித்தாந்த மகாராஜ் 6 வயசு இருக்கும்போது பகவத்கீதை ஸ்லோகத்தை தலைகீழ சொல்றாரு. நமக்கு வாழ்நாள் கூட பகவத்கீதை படிக்கிறோம், ஞாபகம் வர மாட்டேங்குது என்ன படிச்சோன்னு. வாழ்நாள் கூட பகவத்கீதை படிச்சது பக்தி சாஸ்திரி எழுதி தள்ளியாச்சு. என்ன படிச்சீங்கன்னு கேட்டா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர் 6 வயசு குழந்தையா இருக்கும் போது பகவத்கீதை ஸ்லோகத்தை தலைகீழ சொல்றாரு. அவரு ஜெகநாதாஸ் பாபாஜி சொன்னாரு, 6 வயசு குழந்தையா இருக்கும்போது அவர் வந்து வானர சாஸ்திரம் எழுதினார். ஆஸ்ட்ராலஜிக்கல் கால்குலேஷன் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வைஷ்ணவா கேலண்டர் வந்து பக்தி சித்தாந்த் மகாராஜ் எழுதினது. ஆமா, 6 வயசு குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு பத்திரிகை நடத்தினார், சச்சின தோஷினி பக்தி வினோத் தாக்கூர். அந்த பத்திரிகை ப்ரூஃப் ரீடிங் பண்றாரு, பிழை திருத்தம் பண்றாரு. 6 வயசு குழந்தை. நம்ம 6 வயசுல ஆனாவன கூட எழுதிருக்க மாட்டோம். அவர் அதை கரெக்ஷன் பண்ணாரு. அப்போ கௌரகிருஷ்ணன் சொல்றாரு, நீங்க எவ்வளவு பெரிய பண்டிதர், உங்க அப்பா யாரு சச்சன் ஆச்சாரியா, அவருடைய பையனுக்கு நான் தீட்சை கொடுக்கறதா தரமாட்டேன்ட்டு. இவரு நடையா நடக்கிறாரு, அவரு கொடுக்க மாட்டேன்னே இருக்கிறார். இவரும் திரும்ப திரும்ப போறாரு. கடைசியில் ஒரு நாள் சொன்னாரு, நீங்க எனக்கு எப்படியாவது என்ன உங்க சீடரை எடுத்துக்கங்க, தீட்சை கொடுங்க, நான் வேணா சைத்தன்ய மாப்பிட்டு கேட்டு சொல்றேன்னு. அப்புறம் அடுத்த நாள் கேட்பாரு, சைத்தன்ய மாப்பிட்டு வந்தாரா, என் கனவுல வரல. அப்புறம் வந்தாரான்னு கேட்கல, அவர் சொல்லலை, இப்படியே தள்ளிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவர் புரிஞ்சு போச்சு, பாபாஜி வந்து நம்மளை ஏமாத்துறாரு, தீட்சை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இந்த பெங்கால்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சில கங்கையோட கிளை நதிகள்லாம் போகும். அதுக்கு மேலே இந்த கரையில அந்த கரை போகிறதுக்கு ஒரு தென்னை மரத்தை வெட்டி போட்டிருப்பாங்க. தென்னை மரம் எவ்வளோ இருக்கும், இந்த இவ்வளோ தான் இருக்கும், இந்த லென்த்து தான் இருக்கும். அதில் அந்த பக்கமாக பாபாஜி நடந்து வர்றாரு, இந்த பக்கமாக பக்தி சித்தாந்தம் நடந்து போறாரு. இப்போ கேட்டார், எனக்கு தீட்சை கொடுப்பீங்களா? இல்லை, அது சைத்தன்ய மாபு வந்தாரு, நான் கேட்கல, அவர் ஒன்றும் சொல்லலை. சரி, நீங்கள் யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கிருஷ்ணர் வந்து ரொம்ப எல்லாரும் ஏமாத்தக்கூடியவர், அவருடைய பக்தர் தானே நீங்கள், அதை நீங்கள் என்னை ஏமாத்திட்டே இருக்கீங்க. இன்னைக்கு ஒரே வழிதான் இருக்கு, நீங்கள் எனக்கு தீட்சை கொடுக்கலன்னா இந்த கங்கையில் குதிச்சு இந்த உடம்பு விடுறத தவிர எனக்கு ஒரு வழி இல்லை. இந்த கங்கையில் குதிச்சு இந்த உடம்பை விடுறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் எனக்கு தீட்சை கொடுத்துன்னு வேறு வழி இல்லை எனக்கு. நானும் உங்களை கேட்டுகிட்டே இருக்கேன். வருஷக்கணக்காக நடந்துருச்சு, வருஷமே ஆயிடுச்சு. இவருடைய வைராக்கியத்தை பார்த்து ஏற்றுட்டாரு. அவர் ஒரே சீடர், கௌரகிஷோர தாஸ் பாபாஜியோட ஒரே சீடர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். ஆனால் தீட்சை வாங்குறதுக்கு நடையா நடந்திருக்காரு, தலைகீழ நின்று இருக்காரு. நீங்க தலைகீழெல்லாம் நிற்க வேண்டாம். குரு மகாராஜ் கேட்குறாரு, தீட்சை வாங்கியிருக்கீங்களா, வாங்கிக்கிறீங்களா, 16 மணி ஸ்டார்ட் பண்ணீங்களா? அது குரு மகாராஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் குழந்தை, எனக்கு பேர குழந்தை இருக்கு, அது ஆய் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் வரணும், அதெல்லாம் முடியாது. எவ்வளோ எல்லாம் போயிட்டு அது என்ன விட்டா யாரும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். அது இன்னொரு ஸ்டோரி, எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்டோரி இருக்கு. அந்த நாரதருக்கு வந்து கைலாசர் ஒரு சீடர் இருப்பார். அந்த நாரத முனி வந்து என்ன சொல்வார், கைலாசா நீ இப்படி உன் வாழ்க்கையை வீணாக்காத, சீக்கிரமா வந்து நான் பகவான்கிட்ட ஒன்று அழைச்சின்னு போறேன். அப்புறம் சொன்னார், குரு மகாராஜ் நான் ஒரு சின்ன பையன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் கொஞ்ச நாள் நான் படிச்சுட்டு வரேனே. சரி படிச்சுட்டு வா. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கேட்டார் நாரத முனி, கைலாசா எப்பயாவது வரையா? குரு மகாராஜ் நான் படிச்சுட்டேன், ஆனால் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, அவங்க யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கு, சமையல் பண்ண மருமக இல்லை, அவங்க தான் மருமக தான் வந்து சமையல் பண்ணும், அதனால் நான் கல்யாணம் பண்ணிடுறேங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவசியம் நான் வந்துடுறேங்க. கல்யாணம் பண்ணிட்டு எங்கே வரது அப்புறம்? சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரி கைலாசம் இப்பயாவது பக்தி பண்ணுறியா? குரு மகாராஜ் எனக்கு பக்தி பண்ணணும்னு ஆசை தான், அதில் பாருங்கள் எனக்கு வந்து ஃபேமிலியில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் குழந்தை பிறந்தது, இப்பயாவது வந்துடுறியா? குரு மகாராஜ் என் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, நான் தான் எல்லாம் பார்த்துக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த கடமையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் பையன் பெருசாயிட்டான், சரி இப்பயாவது வரையா? அது பாருங்க பையன் பெருசாயிட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பார்த்துக்கோங்க, நான் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். கைலாசா நான் நேரம் போயிட்டே இருக்கு, நீ இப்பயாவது வரையா, வந்து பக்தி பண்ணுறியா? இல்லை குரு மகாராஜ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி நாரதர் போயிட்டார், திரும்பி வந்தார். இப்போ பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி இப்போ அவன் பேரனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்பயாவது வரையில, அவன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்பயாவது வரையா?
பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குரு மகாராஜ், அவனுக்கு ஒன்றுமே தெரியல. பார்த்துக்கோங்க, ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறதுன்னு தெரியல. நான் தான் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி போயிட்டாரு. அப்புறம் பேர குழந்தைய வந்து எல்லாம் வந்து கடைசியில் ஒன்றா கைலாசம் செத்து போயிட்டாரு. நாரதர் வந்து பார்த்தாரு, கைலாஸ் செத்து போனாரு. செத்து போன கைலாசம் என்னன்னாரு, அந்த வீட்லயே பாம்பா பிறந்தாரு. இந்த நாரத முனி வந்து கேட்குறாரு, கைலாஸ் இப்பயாவது நீ வரையா? பாம்பாயிட்டாரு. அதில் பார்த்துக்குங்க, நான் குரு மகாராஜ் என்னுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துக்க யாரும் இல்லை, என் பசங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை, நான் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ளே பாம்பா சுற்றிட்டு இருந்தார். ஒரு நாள் இந்த பேர பையன் பாம்பை பார்த்துட்டான். நேரம் அப்பாட்ட போய் சொன்னார், அப்பா நம்ம தோட்டத்துக்குள்ள ஒரு பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்குன்னாரு. 2 பசங்களும் ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து பாம்பு போட்டு சாத்துனாங்க. இப்பதான் அந்த சீடர் வந்து நாரதர் கூப்பிட்டாரு, குரு மகாராஜ் குரு மகாராஜ். அட்டிக்கிற அட்டியில குரு மகாராஜ் கூப்பிட்டாரு, குரு மகாராஜ் இதை காப்பாத்துங்க, இதைத்தான் கைலாசம் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அட்டிக்கிற அடியில் அப்பதான் குரு மகாராஜ் ஞாபகம் வந்தது அவருக்கு. அந்த மாதிரி மாயிட்டு அடி வாங்கிட்டு குரு மகாராஜ் கூப்பிடுறத விட தினமும் குரு மகாராஜ் பிரார்த்தனை பண்றது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால குரு வந்து இந்த கலியுகத்தில் ரொம்ப கருணையோட கிருஷ்ணா வந்து நம்மளை தேடி கடல் கடந்து வராரு. ஆன்மீக குரு நம்மளை தேடி வராங்க. இந்த மாதிரி ஒரு பாக்கி யாருக்கு கிடைக்கும்? முன்ன காலத்தில் வந்து இந்த குரு சீடர் இந்த பக்தி எல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தது. பிரபுபாதர் தான் இந்த கடல் கடந்து கொண்டு வந்து இந்த பவுண்டரியெலாம் கிராஸ் பண்ணி அவருடைய கருணையினால கிருஷ்ண பக்தியை உலகெங்கும் கொண்டு போயிட்டார். இப்போ குருமார்கள் வராங்க, பகவானே எல்லா வசதியும் இருக்கு, பக்தர் சங்கம் இருக்கு, சென்டர்ஸ், கோயில் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த பாம்போட கதை தான் இருக்கு இல்லையா? அதனால இது நல்லா பயன்படுத்திட்டு நம்ம வந்து ஆன்மீக குருக்கு சேவை பண்ணி அவருடைய கருணையை பெறணும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி குருவுடைய கருணையை வாங்கிக்கணும். குருவுக்கு சேவை பண்ணி நித்யானந்தனுடைய கருணையை வாங்கிக்கணும். நித்யானந்த பிரபுக்கு சேவை பண்ணி மகாபுருடைய கருணையை வாங்கிக்கணும். மகாபுரு கருணை இருந்தால் தான் ஜெகநாதர் யாரு, ராதாகிருஷ்ணர் யாருன்னு புரியும். இல்லாட்டி ஒண்ணுமே புரியாது, இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி. ஹரே கிருஷ்ணா.